யாராவது ப்ரேயர் பண்ணிட்டு ஆரம்பிக்கலாமா? வசந்தி ப்ரேயர் பண்றீங்களா? பண்றேன். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம் சுவாமி. அவளோடு வாஞ்சியோடு நாங்கள் வந்திருக்கோம் சுவாமி. இந்த நாளிலே எங்களுக்கு என்ன போதிக்க போறீர் என்று ஆண்டவரே வாஞ்சியோடு கேட்க நாங்கள் வந்திருக்கோம். கர்த்தாவே, தயவாய் கிருபையாய் ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தந்து வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே போதிக்கிற அந்த சகோதரர்களை உமது கரத்திலே நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சரியான சத்தியத்தை நிதானமாய் பொறுமையாய் ஆண்டவரே எங்களுக்கு ஏற்ற விதத்திலே அவர்கள் சொல்லி தரும்படியாக அவர்கள் ஞானத்தையும் கிருபையின் ஆவியும் நீர்கொடு ஞானத்தின் ஆவியும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வர வேண்டிய ஆத்துமாக்களை நீ துரிதமாய் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த நாளிலே பேசக்கூடிய வார்த்தையை நாங்கள் வாஞ்சோடு கேட்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை அளிக்க முடியாது. கட் ஆயிடுச்சு, உங்க வாய்ஸ் கேட்கல. ஆமா, கேட்கல. கட் ஆயிடுச்சா? ஆமா, அவங்க டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம ஒரு அவங்க சிஸ்டர் ஜாயின் பண்றாங்க. ஓகே, இப்ப ஜாயின் பண்ணிட்டாங்க சிஸ்டர் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம கேக்குதா பிரதர்? நடுவுல கட் ஆயிடுச்சு பிரதர். 1 minute. Brother, hello. அந்த கார்த்தியன் பிரதர் ஃபோன் பண்ணாங்க. ஓகே. ஹலோ எஸ் பிரதர், கேக்குது பிரதர். ஓகே, அதான் திடீர்னு இது கார்த்திகேயன் கால் பண்ணாரு, வெளியே இருக்காராம், சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணிடுறோம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணாரு, அதான் கட் ஆயிடுச்சு. ஓகே, சரிங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பிரதர். ஸோ லாஸ்ட் வீக் வந்து மரணம் நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். அதுல ஒரு பாதி பார்த்தோம். அதை வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொஞ்சம் போயிட்டு அதுல ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது அப்படியே கண்டென்ட் போவோம். அப்போ மரணம் நல்லதா கெட்டதா அப்படின்னும் போது அது வந்து அடிப்படையில வந்து ஒவ்வொருத்தருடைய பார்வையை பொறுத்து அது நல்லதா கெட்டதா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ முதலாவது நம்ம அதுல பார்த்தது வந்து மனிதனுடைய பெர்ஸ்பெக்டிவ், மனிதனுடைய பார்வையில மரணம் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிளா பார்த்துக்கணும். மரணம் கெட்டது அப்படின்றது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நல்லா ஜாலியா இருக்கிறவங்க, ஒரு கஷ்டத்திலும் இல்லாம இந்த உலகத்தையும் அதனுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் நல்லா அனுபவிச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறவங்க வந்து சாவணும்னு விரும்புறதே கிடையாது. அவங்க இன்னும் நான் இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. இது வந்து ஜென்ரலா மனிதனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நம்ம 2 வசனங்களையும் பார்த்துருந்தோம். உலகத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அந்த பாவம்ன்றது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இந்த காரியங்கள்லாம் சேர்த்து ஆரம்பிக்கும் போது ஆதியாகமம் 3:6 1 யோவான் 2:12 வச்சு நம்ம இந்த காரியத்தை பார்த்தோம். அதாவது புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சம்னு சொல்லி அங்க 3 காரியத்தை பார்த்தோம். அதே மாதிரி இங்க புசிப்புக்கு நல்லதுன்னு சொன்ன மாதிரி மாம்சத்தின் இச்சையும், அங்க பார்வைக்கு இன்பமும் மாதிரி கண்களின் இச்சை, புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதுன்ற மாதிரி இங்க ஜீவனத்தினுடைய பெருமை. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வந்து தேவனால் உண்டானவை அல்ல அப்படின்னு போட்டிருக்கு, பிதாவினால் உண்டானவை அல்ல. அப்ப இந்த காரியங்கள்லாம் உலகத்தினால உண்டாயிருக்கு. அப்ப இந்த காரியங்கள்ல லயித்து இருக்கிறவங்க, இந்த காரியத்தை விரும்பி இருக்கிறவங்களுக்கு வந்து மரணம் வந்து வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இது வந்து பொதுவான மனிதர்களுடைய பார்வையில.
சிலர் வந்து மரணம் நல்லது அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின் போது அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க, அதாவது ரொம்ப வெறுப்போட விரக்தியில அந்த மாதிரி இருக்கவங்களாம் இதை விட சாவறதே பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காரியத்துல வந்து மனிதனா இருக்கும்போது அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல மரணம் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதே வந்து இது வந்து ஒரே நிலைமையில இருக்காது. அவங்க நிலைமைக்கு ஏத்த மாதிரி நல்லதுன்னு வாங்க, திடீர்னு கெட்டதுன்னு வாங்க. அப்போ மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதனாலதான் சிலர்லாம் வந்து சூசைட்லாம் கூட பண்ணும்போது சிலர் 2-3 வாட்டி பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, அப்புறம் பண்ணிடுறாங்க. அப்ப அவங்களுடைய கம்பேரிட்டிவ் என்னன்னா மரணம் நல்லதா கெட்டதா, இது வாழ்றதை விட சாவறது பரவாயில்லாம இருக்கு அப்படின்னு அவங்க மரணம் நல்லதுன்னு தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு வந்து யோனாவின் புத்தகத்துல இருந்து 4வது அதிகாரத்துல யோனா வந்து ஒரு வெறுப்போட கசப்போட எரிச்சலோட இருக்கும்போது அவன் வந்து யோனா என்ன சொல்றாருன்னா, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்றாரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அவருக்கு ஒரு ஆமணக்கு செடியை வளர வைக்கிறாரு, அங்க நிழல் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது சூரியன் வந்து அந்த செடி உலர்ந்து போனதும் போது அவன் தோய்ந்து போன போது, சோர்ந்து போன போது தனக்குள்ள சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கதை பார்க்கலும் சாகிறது நலமா இருக்கின்றார். அப்போ அந்த ஆமணக்கு செடி வளர்ந்து நல்லா இருக்கும் போது சந்தோஷப்பட்டிருந்தான். அப்ப சந்தோஷத்துல இருக்கும்போது அவன் சாவணுன்ற தாட்டே அவனுக்கு வரல. மறுபடியும் அவன் வந்து சோர்ந்து போயிருக்கும் போதோ, அதே மாதிரி முதல் தடவை வந்து அவன் எரிச்சலா இருக்கும் போதும் அவனுக்கு வந்து சாவணுன்ற அந்த தாட் வருது. அப்போ மனிதனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து அவனுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மனிதன் வந்து சாவு நல்லதுன்னு சொல்லுவாங்க, சாவு கெட்டதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? அடுத்த பாயிண்ட் போலாமா? ஓகே. சோ அடுத்தது நம்ம பார்த்தது வந்து பிலீவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பார்வையில கண்ணோட்டத்துல. அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து விசுவாசிகளா இருக்கிறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்ப நம்முடைய பார்வையில அது எப்படிப்பட்டதா இருக்கு மரணம் அப்படின்றத வந்து நம்மளுடைய பார்வையை வந்து எப்படி நம்ம எவால்வேட் பண்ண முடியும் அப்படின்னா வேதத்தின் அடிப்படையில வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்ம விசுவாசிகளா இருக்கும் போது வேதத்தின் அடிப்படையில விசுவாசிகள் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம இது பண்ண முடியும். அப்போ வேதத்துல வந்து பவுலுடைய வாழ்க்கையில இருந்து நிறைய காரியங்கள் இந்த மரணத்தும் இதெல்லாம் குறித்து அவர் பேசியிருக்காரு. அதனால பவுலுடைய காரியத்தை வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அப்ப அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது முதல் பவுல் என்ன நிலைமையில இருக்கிறாரு, ரட்சிக்கப்பட்ட அந்த பவுல் அவருடைய நிலைமையில எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் 7:24 இருந்து பார்த்தோம். அதுல வந்து நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்னு பவுல் சொல்றாரு. சொல்லிட்டு இந்த மரண சரீரத்தின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 2 விஷயம் சொல்றாரு. நிர்பந்தமான மனுஷன் அப்படின்றாரு, இன்னொன்னு அந்த மனுஷன் எதுல மாட்டிட்டு இருக்காரு, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த நிர்பந்தமான மனுஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அது வந்து ஒரு சூழ்நிலையினால மாட்டிக்கொண்ட நிர்பந்தமான அந்த அர்த்தம் தமிழ்ல கொடுக்குது. ஆனா அதனுடைய கரெக்டான வேர்டுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேவலமான இழிவான ஒரு ஈன மனுஷனா, அதாவது ரொம்ப அற்பமான மனுஷனா இருக்கக்கூடிய நான் ஏன்னா இந்த மரண சரீரத்துல மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. யார் என்னை விடுவிக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஒரு காரியம் பவுலுக்கு தெளிவா இருக்கு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா அவர் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்களுக்குள்ள ஆவிக்குரிய மனிதன் ஒரு காரியம் வருது. இவன் ஆவிக்குரியவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கொரிந்தியர் 1 கொரிந்தியர்ல 2வது அதிகாரத்துல கூட நம்ம படிச்சிருக்கிறோம் ஆவிக்குரியவன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வந்து ஜென்ம சுபாவமான மனுஷன். அப்ப இந்த 2 மனுஷனும் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற போராட்டம். அதனால்தான் வந்து இப்ப ரட்சிக்கப்படாத ஒருத்தருக்கு வந்து அவருடைய நிலைமை வந்து நிர்பந்தமான மனிதன்னே அவருக்கு தெரியாது. நான் நல்லா இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நான் இது பண்ணிடுவேன், நான் அது பண்ணிடுவேன்றவரை தவிர இந்த ஒரு வார்த்தை வருது இல்லையா, நான் நிர்பந்தமான மனுஷன் அப்படின்ற ஒரு காரியமே எப்ப வரும் அப்படின்னா உள்ள வந்து நம்ம எந்த நிலைமையில இருக்கு, உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான்றது நமக்கு புரியும் போதுதான் இந்த வார்த்தை வரும். அது எப்ப புரியும்? ஒருத்தர் ரட்சிக்கப்படும் போது அவருக்குள்ள ஆவி மனிதன் ஒருத்தர் இருக்கும் போதுதான் வந்து ஆவிக்குரிய மனிதனா இருக்கும் போது அவனுடைய நிலைமையை புரிஞ்சு அப்ப சொல்லும் போது நிர்பந்தமான மனிதன் நான் அப்படின்னு சொல்றாரு. சோ இது வந்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம நிஜத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய யோசிப்போம், ஆனா நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா நம்ம இந்த மரண சரீரத்துல சிக்கப்பட்டிருக்கிறோம், உள்ள மாட்டிருக்கோம். அப்ப நம்மளுடைய நிலைமை வந்து நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறோம்
அப்படின்றது தெரியுது. அந்த உணர்த்துதல் வர்றதே வந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் வரும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு வந்து அவங்க என்ன காரியம் செஞ்சாலும் அவங்க பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க போறாங்க. அவங்களுடைய மனசாட்சி அவங்களுக்கு இடம் கொடுத்துச்சுன்னா அவங்க பாட்டு செய்வாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒருத்தருக்கு வந்து அவங்களுடைய ஆவி மனிதன் வளர வளர மாம்ச கிரியைகள்லாம் செய்யும் போது அந்த நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறோமே அப்படின்ற ஒரு நிலை அவர்களுக்கு உணர்த்துதல்ல வரும். சோ அதனால இந்த வார்த்தையை சொல்றாரு. இது வந்து ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுடைய நிலை இந்த பூமியில உயிரோடு இருக்கும் போது என்ன மாதிரி நிலைனா நிர்பந்தமான நிலை, ஒரு இழிவான நிலை, ஒரு இதுல மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறார் அப்படின்றத அந்த ரியாலிட்டியை புரிஞ்சு பவுல் இந்த வார்த்தையை சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன்ட்டுன்னு. அப்ப நமக்கும் வந்து அதே மாதிரிதான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம வந்து ஒரு நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறோம். சில டைம்ல வந்து இதை செய்யணும்னு இருக்கும், செய்ய முடியாது. சில டைம்ல செய்யக்கூடாதுன்னு இருக்கும், செஞ்சிருவோம். அப்போ இந்த ஒரு இதுக்கான காரணம் என்னன்னா இந்த மரண சரீரத்துல நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப இதுல இருந்து யார் நம்மளை விடுவிப்பார் அப்படின்றது அந்த கேள்வியா இருக்கு. இது எல்லா விசுவாசிகளுக்குமே பொருந்தக்கூடியதா இருக்கு. அடுத்து வந்து பவுலே வந்து மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் இந்த ஒரு புரிதல் வருது. அப்ப அந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல், அப்ப ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம மரிப்போம் உயிர்த்தெழுவோன்ற அந்த புரிதல் வந்து விசுவாசிகளுக்கு இருக்கு. இன்னைக்கு வந்து மற்ற மதத்துல இருக்கவங்களோ இல்ல விசுவாசிக்காதவங்களுக்கு வந்து இந்த மரணம் உயிர்த்தெழுதல் பத்தி எவ்வளவு தெரியுதுன்னு தெரியல. ஆனா இந்த அறிவு வந்த பிறகு, விசுவாசிகளுக்கு இந்த அறிவு வந்த பிறகு, பவுலுக்கு இந்த இது வந்த பிறகு அவருக்கு முதல் விஷயம் என்ன சொல்றாருன்னா, சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்றாரு. பிலிப்பியர் 1:21 சொல்லும் போது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்றாரு. ஏன் சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்றாரு? இப்ப நம்ம யோசித்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இப்ப இதுக்கு முன்னாடி மனிதனுடைய பார்வையில பார்த்தோம், மேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய பேர் வந்து அப்பா இது வாழ்றதை விட சாவறதே பரவாயில்ல, இந்த கஷ்டத்துக்கு அந்த இது பரவாயில்ல, செத்துட்டோம்னா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ட்டு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நிறைய பேர் தற்கொலை பண்ணிடுறாங்க. சூசைடல் அட்டம்ஸ் எல்லாம் நிறைய நடக்கிறதுக்கான காரணம் வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவ். ஆனா இப்ப பவுல் சொல்றது வந்து இது வந்து உலக பிரகாரமான மனிதர்கள் வந்து மரணம் ஏன் நல்லது அப்படின்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த பூமியில வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதை விட அது பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. இங்க வெறுப்பு இருக்கு, எரிச்சல் இருக்கு, இதை சமாளிக்க முடியல. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மனுஷங்க வந்து நார்மலா இருக்கிறவங்க வந்து ஐயோ மரணம் நல்லது, பரவாயில்ல, செத்துட்டா கூட பரவாயில்ல இந்த பிரச்சனைக்கு அப்படின்ட்டு யோசிப்பாங்க. ஆனா பவுல் இந்த வார்த்தை சொல்லும் போது அப்படிப்பட்டதான ஒரு காரியத்துல சொல்ல, அவரு விசுவாசியா இருக்கிறதுனால சத்தியத்தை அறிஞ்சு இதை சொல்றாரு. எப்படி சாவு நல்லதுன்னு சொல்ல, சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்றாரு. அப்ப சாவு வந்து ஆதாயம்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரம் 36வது வசனம் யாரா படிக்கலாம்? 1 கொரிந்தியர் 15:36. யாரா படிங்க. புத்தியினனே ஆ. புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. அப்ப இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் ஃபுல்லா எதை பத்தி பேசுது அப்படின்னா உயிர்த்தெழுதலை பத்தி பேசுது. முதல் கிறிஸ்து மரித்தார், அவர் உயிரோட எழுந்தாரு அப்படின்னு சொல்லி, அவர் உயிரோட எழுந்ததுக்கு நாங்கெல்லாம் சாட்சிகளா இருக்கிறோம், நாங்க மட்டும் இல்ல 500 பேருக்கு மேல பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேசேஜ் ஆரம்பிக்கும் போதே அந்த அதிகாரம் மொத்தமே வந்து உயிர்த்தெழுதலை பத்தி சொல்றதும் இனி வரப்போற காலங்களை பத்தி சொல்றதும் தான் அந்த 15வது அதிகாரம். அப்ப அந்த அதிகாரத்துல அவர் சொல்லும் போது உயிர்த்தெழுதலை பத்தி சொல்லும் போது நீ விதைக்கிற விதை செத்தாலே ஒழிய உயிர்க்க மாட்டாதே அப்படின்றாரு. அப்போ ஒரு விதை உயிர் அடையணும்னா என்ன முக்கியமா இருக்கு அந்த விதைக்கு? அந்த விதை என்ன ஆனா உயிர்ப்பிக்க முடியும், உயிரடைய முடியும்? அந்த விதை செத்தால் ஒழிய. அப்ப அந்த செத்தால் ஒழிய அப்படின்னும் போது அது வந்து மேண்டேட்ரி, எக்ஸப்ட் இட் டைஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுது. அப்ப செத்தால் ஒழிய அப்படின்னும் போது அப்போ உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறணும், உயிர்த்தெழணும் அப்படின்னா அதுக்கு கிரைட்டீரியா. இப்போ ஒரு வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா இது எது வேணும், இது எது வேணும், நீ இவ்வளவு படிச்சிருக்கணும், இது இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கிரைட்டீரியா சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உயிர்த்தெழணும்னா அதுக்கு இருக்கு சொல்லப்படுற ஒரே கிரைட்டீரியா என்னப்பட்டிருக்குன்னா செத்து அல்லொழிய உயிர்க்க மாட்டாதே அப்படின்னும் போது மரணம் வந்து உயிர்த்தெழுதலுக்கு மிக மிக அவசியம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. இது புரியாம நிறைய பேர் சொல்றவங்களுக்கு பவுல் வந்து இங்கிலீஷ்ல thou fool அப்படின்றாரு, தமிழ்ல வந்து புத்தியினனே
இந்த அறிவு கூட இல்லையா அப்படின்றது தான் அந்த புத்தியினனேன்ற வார்த்தைக்கான அர்த்தம். அப்போ புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அதனுடைய கண்டினியூஷன்ல படிச்சுட்டு வரும்போது 42வது வசனத்துல இருந்து அவர் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வர்றாரு. 42ல இருந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் அப்படின்றாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எதை கம்பேர் பண்ணிட்டாரு? விதைய சொல்லிட்டாரு. விதை வந்து செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாது. அப்ப உயிரோட எந்திரிக்கணும்னா மரணம்ன்றது அவசியம். இதை தெரிஞ்சுக்கலன்னா நீ புத்தியினன். அப்ப புத்தி உள்ளவனா இது தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த ஒரு அடிப்படை புரிதல் பேசிக் அது வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பில்ட் பண்றாரு. ஓகே, இப்ப மனிதர்களுடைய உயிர்த்தெழுதல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியா லிஸ்ட் எடுக்கிறாரு ஒரு 3 வசனத்துல. அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலமுள்ளதாய் பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்ப இந்த இதுல வந்து மொத்தமா அவர் கேட்டகரைஸ் பண்றது வந்து டிஃப்ரெண்டா அப்படியே கான்ட்ராஸ்ட் காமிச்சுக்கிட்டே வராரு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்ப வந்து ஒரு மாம்சத்துல இருக்கிற ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் போது மாம்சத்தோடு இருக்கான், அவன் மரிக்கிறாங்க அப்படின்னும் போது எது விதைக்கப்படுதுன்னா அந்த நபர் விதைக்கப்படுறாரு. அப்ப அந்த நபர் விதைக்கப்படும் போது அழிவுள்ளதாய், ஏன்னா மரணத்திற்குள்ளாய் தான் போறாங்க, அப்ப அழிவுள்ளதாய் விதைக்கப்படுது. அப்போ உயிர்த்தெழுதல்ல வரும்போது அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன இருக்க போறது கிடையாது? மரணம் இருக்க போறது கிடையாது. அப்ப செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாது அப்படின்னும் போது அப்ப அங்க வந்து அழிவு இருக்கு, விதைக்கு அழிவு இருக்கு. ஆனா உயிர்த்தெழுந்து வரக்கூடிய அந்த செடிக்கோ அந்த இதுக்கோ உயிர்த்தெழுந்து வரக்கூடியதற்கு வந்து அழிவு கிடையாது. அதனாலதான் இங்க சொல்றாரு அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எந்திரிக்கும். அது எங்க நடக்குது? உயிர்த்தெழுதல. அடுத்தது கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிக்க போகுதுன்னா மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். அப்ப இந்த சரீரத்திற்கு கனம் இருக்கா? கனம் இல்லையா? கனவீனம் உள்ளதா இந்த சரீரம்? நம்மளுடைய மாம்ச சரீரம். இப்ப நம்ம மாம்ச சரீரத்துல இருக்கிறவங்க இந்த சரீரத்துல மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இது அழிவுள்ள சரீரம், இது கனவீனம் உள்ள சரீரம். அப்போ உயிர்த்தெழுதல்ல தான் என்ன வரப்போகுது? மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். இப்ப இருக்கிறதுல வந்து பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படுது. ஏன்? நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு பலவீனமா நம்ம எல்லாருமே இருக்கிறோம்ட்டுன்னு. அவ்வளவு வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. அப்ப இது வந்து அழிவுக்குள்ளதா இருக்கு, கனவீனம் உள்ளதா இருக்கு இந்த சரீரம், பலவீனம் உள்ளதா இருக்கு. அப்ப இதெல்லாம் விதைக்கப்படுது. ஆவிக்குரிய சரீரத்துல எழுந்திருக்கும் போது இந்த காரியங்கள் எதுவுமே இருக்காது. ஏன்னா அது பலமுள்ளதா எழுந்திருக்கும் இருக்கு. அப்ப அழிவு கிடையாது. இம்மார்டாலிட்டியில அழிவே இல்லாம, மரணமே இல்லாம அந்த மாதிரி எந்திரிக்க போது மகிமை உள்ளதா, அதுக்குன்னு ஒரு மகிமைனா குளோரி. அப்போ இந்த சரீரத்திற்கு ஒரு மகிமையும் கிடையாது. ஆனா வரப்போற சரீரம், உயிர்த்தெழுதல்ல வரப்போற சரீரத்திற்கு மகிமை இருக்க போகுது, அது பலமுள்ளதா இருக்கும். இப்ப இங்க அடுத்த இது வந்து ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் இருக்கு. அப்ப ஜென்ம சரீரம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, தமிழ்ல ஜென்ம சரீரம்னா என்னது? நம்ம இப்ப இருக்கிற சரீரம். இங்கிலீஷ்ல நேச்சுரல் பாடின்னு இருக்கு, நம்ம இருக்கிற சரீரம் இருக்கு. ஆனா அதுக்கான உபயோகப்படுத்தப்பட்ட கரெக்டான பதத்திற்கு என்ன அர்த்தம்னா சோலிஷ் பாடி. சோலிஷ் பாடி அதாவது ஆத்தும சரீரம். இந்த ஜென்ம சரீரம்ன்ற வார்த்தை வந்து மொழிபெயர்ப்புல வந்து இங்க ஜென்ம சரீரம் இருக்கு, இங்கிலீஷ்ல நேச்சுரல் பாடின்னு இருக்கு. ஆனா அதனுடைய கிரேக்க பதம் வந்து ஆத்தும சரீரம். அப்ப இது நம்ம இருக்கிறதே வந்து அவன் ஜீவ ஆத்மானான் இருக்கு இல்லையா? ஆதி ஆமத்துல நம்ம படிச்சப்ப மனிதன் வந்து ஜீவ ஆத்மா ஆனான். அப்ப அவன் ஆத்மா ஆகும் போது அவனுக்கு ஒரு சரீரம் வந்திருக்கு. அப்ப அந்த சரீரம் ஜென்ம சரீரம்னு மொழிபெயர்க்கப்பட்ட அந்த வார்த்தை வந்து சோலிஷ் பாடி அப்படின்னு இருக்கு, ஆத்தும சரீரம். அப்ப இந்த ஆத்தும சரீரம் விதைக்கப்படுது. என்ன சரீரமா எழுந்திருக்குது? ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்குது. அப்ப இன்னைக்கு போராட்டமே ஆத்துமா ஆவி, இததான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இப்ப பழைய மனுஷன், இப்ப நம்ம எல்லாரும் சுத்தி சுத்தி பார்க்கும்போது எத்தனை மனுஷர்களை, எத்தனை சரீரங்களை பாக்குறோமோ, உயிரோட இருக்க மனிதங்களை எத்தனை பேரை பாக்குறோமோ அவ்வளவு பேருக்கும் அது அழிவுள்ள சரீரம், கனவீனம் உள்ள சரீரம், நம்மளதோ சேர்த்து பலவீனம் உள்ள சரீரம். ஜென்ம சரீரம்ன்றது வந்து ஆத்தும சரீரம். இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஆத்தும சரீரம்.
ஏன்னா இந்த ஜென்ம சரீரம்னும் போது அதனுடைய அர்த்தம் கரெக்டா வரமாட்டேங்குது. ஆத்தும சரீரம் அப்படின்னும் போது இந்த ஆத்துமாவை உள்ளடக்கிய அந்த சரீரம் விதைக்கப்படுது. எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்திருக்க போகுது? ஆவிக்குரிய சரீரமா எழுந்திருக்க போகுது. அதனாலதான் ரெண்டாவது சொல்றாரு, ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. அப்ப ஜென்ம சரீரம் போது சோலிஷ் பாடி அப்படின்ட்டு இருக்கு. அதாவது ஆத்தும சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அப்ப இப்ப நமக்கு வந்து எந்த சரீரம் இருக்கு? மரணத்திற்கு முன்னாடி நமக்கு இருக்கிறது வந்து ஆத்தும சரீரம். மரித்துட்ட பிறகு உயிர்த்தெழும் போது எப்படி வரப்போகுதுன்னா ஆவிக்குரிய சரீரம். இப்ப எதுக்காக இதை இவ்வளவு கிளியரா படிச்சோம்னா, இப்ப நம்ம எதுல இருக்கிறோம்? இந்த சரீரத்திற்கு பேர் என்ன ஜென்ம இருக்கு? சரீரம். ஜென்ம சரீரம்னு போட்டிருக்கு, இல்லைன்னா ஆத்தும சரீரம். அந்த கரெக்டான மூல மொழியில எழுதப்பட்ட வார்த்தைக்கு கரெக்டான மொழிபெயர்ப்புனா ஆத்தும சரீரம். அப்ப இப்ப நம்ம இருக்கிறது எல்லாமே வந்து ஆத்தும சரீரத்துல இருக்கிறோம். ஜென்ம சரீரம்னு தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த சரீரம் விதைக்கப்படுது. விதைக்கப்பட்ட உடனே ஆவி மட்டும் தனியா சுத்திக்கிட்டு இருக்குமா? இந்த பேய் மதி ஆவி மதி சொல்றாங்களே, அந்த மாதிரி ஆவி மட்டும் தனியா சுத்துமா? இல்ல ஆவிக்குரிய சரீரத்தோட தான் வருமா எந்திரிக்கும் போது? ஆவிக்குரிய சரீரத்தோட தான் இருக்கும். ஆவிக்குரிய சரீரத்தோட தான் இருக்கும். இப்ப இதுக்கு உதாரணம் வந்து இயேசு கிறிஸ்துவே அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பூட்டி இருக்கிற கதவு இருக்கிற அந்த அறைக்குள்ள உள்ள வராரு. உள்ள வந்து எல்லாரும் ஆவேசமா ஆவியா நினைச்சு பாக்குறாங்க. உடனே கிடையாது, என் கால்களை பாருங்க, கைகளை பாருங்க, ஆணி அடிச்ச கைகளை பாருங்கன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் போது அவர் ஆவியா உயிர்த்தெழல, ஆவிக்குரிய சரீரத்தோடு உயிர்த்தெழுந்திருக்காரு. அப்போ ஆவி வேற, ஆவிக்குரிய சரீரம் வேற. புரியுது இல்லையா? ஏன்னா இது முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இப்ப மறிச்ச உடனே நம்ம ஆவியா சுத்திக்கிட்டு இருப்போம், சரீரம் இல்லாமல் ஆவியாக சுத்திக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு தனியா ஆவிக்குரிய சரீரம்னு ஒண்ணு தனியா வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ பைபிள்ல வந்து இதுக்கு இடைப்பட்ட இதை அப்படி எதுவுமே சொல்லல. சத்தியம் என்னன்னா, நம்ம இருக்கிறது இப்ப இருக்கிறது வந்து ஆத்தும சரீரத்துல இருக்கிறோம். அழிவுள்ள கனம் வீனமுள்ள பலவீனமுள்ள ஆத்தும சரீரத்துல நம்ம இருக்கிறோம். இது விதைக்கப்படணும். இது செத்தால் ஒழிய இதை விட பெட்டர் ஆப்ஷன் வராது. அப்ப இது செத்தாதான் இதை விட பெட்டர் ஆப்ஷன் வரும். அந்த பெட்டர் ஆப்ஷன் என்னதுன்னா, அழிவில்லாதது, மகிமை உள்ளது, பலம் உள்ளது, ஆவிக்குரிய சரீரமா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்பாரிசன் சொல்றாரு. அப்ப இந்த சத்தியம் தெரிஞ்சனால பவுலுக்கு வந்து மரணம் அப்படின்றது வந்து எதற்கான கேட் பாஸ் அப்படின்னா, உயிர்த்தெழுதலுக்கான கேட் பாஸ். அந்த கிரைட்டீரியால ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழணும்னு நீ என்ன இது செஞ்சிருக்கணும் அப்படின்னா, நீ மரணம் அடைஞ்சிருக்கணும். விதை செத்தாலே ஒழிய உயிர்க்க மாட்டாதே. அப்ப உயிர்த்தெழுந்து வரும்போது ஏன் அதை இவ்வளவு வாஞ்சிக்கிறாருன்னா, இது வந்து ஆத்தும சரீரமா இருக்கு, இது வந்து பாவ சரீரமா இருக்கு, பலவீனம் உள்ளதா இருக்கு, கனவீனம் உள்ளதா இருக்கு, அழிவுள்ளதா இருக்கு. இதெல்லாம் போட்டு இந்த பழைய நகையை போட்டு புது நகை வாங்குற கதை இருக்கு இல்லையா? யூஸ்வலா நம்ம ஊர்ல எல்லாருக்குமே ஒரு அளவு தெரியும். அதாவது வீட்டுல பழசாயி உடைஞ்சு அருந்து எல்லாம் ஒன்றும் தேராது அப்படின்ற இதெல்லாம் எடுத்துட்டு போய் கடையில கொடுத்து அதை மொத்தமா உருக்கி அழிச்சிட்டு அதை கடையில கொடுத்துட்டு பளபளன்னு புதுசா ஒரு நகை வாங்கிட்டு வருவாங்க. இது வந்து வெளிநாட்டுல பண்றாங்களா இல்லையா தெரியல, நம்ம நாட்டுல நிறைய பண்றாங்க இந்த மாதிரி. அப்ப இந்த ஒரு காரியம் இருக்கு இல்லையா, இதுதான் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப நமக்கு இருக்கிற சரீரம் வந்து பழைய நகை மாதிரி. இதை எடுத்துட்டு போய் எப்படி அதை அழிச்சு எரிச்சு ஒன்னெல்லாம் ஆக்கிட்டு அதுக்கு பதிலா புதிய நகை வருதோ, அதே மாதிரி இது வந்து மரணத்துல சுத்தமா அழிஞ்சு முடிச்சுட்டு வெளியே புது நகை வர்ற மாதிரி வர்றது என்னவா வருது? அழிவில்லாத மகிமையுள்ள பலமுள்ள ஆவிக்குரிய சரீரமா எழுந்து வருது. அப்ப இந்த காரியம் புரிஞ்சனால பவுல் வந்து பழைய நகை போடுறது வந்து எனக்கு லாபமா நஷ்டமான்னு கேட்டா, அவருக்கு புதுசா வரக்கூடிய நகைக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்குன்றது அவருக்கு புரிஞ்சிருச்சு, அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அதை நான் எடுக்கணும், அது எனக்கு வரணும் அப்படின்னா முதலாவது என் கையில இருக்க பழைய நகையெல்லாம் நான் எரிச்சிடணும், போடணும். போட்டாதான் எனக்கு அதை வாங்க முடியும் வரும்ன்ற கான்செப்ட். அப்ப அந்த இது புரிஞ்சனால இப்ப பவுல் என்ன சொல்றாரு? சாவி எனக்கு ஆதாயம்னு. அப்ப இவர் வந்து உலக பிரகாரமான மனிதர்கள் வந்து வாழ்க்கைக்கு பயந்து ஐயோ செத்துட்டா பரவாயில்லையே, இதை விட சாவு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ல, இந்த அதாவது அதுல மனிதர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல என்னன்னா, இப்ப வாழ்ற வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை பார்த்து சாவு பெட்டர்னு சொல்றாங்க. ஆனா பவுல் வந்து
செத்த பிறகு எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்க போகுது, எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளவு லாபகரமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சனால சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்றாரு. புரியுதா? இது உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா இதுல? இது ஆமா புரியுதா? பிரதர். சொல்லுங்க. பவுல் வந்து சொல்றாரு இல்லையா, இந்த மாதிரி ஆஹ் புத்தியினரேன்னு சொல்லிட்டு அந்த ஆமா. அத வந்து எந்த ஒண்ணு குறைந்து கான்டெக்ட்ல சொல்றாங்க? அதான் கொலோசியன். உயிர்த்தெழுதல 1 கொரிந்தியர் 15 வருது. அது 1 கொரிந்தியர் 15 ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு உயிர்த்தெழுதல பத்தின அந்த டாபிக் தான். அந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் ஃபுல்லாவே நீங்க அப்புறமா பொறுமையா வீட்டுல படிச்சு பாருங்க, ஃப்ரீயா இருக்கும்போது. அது ஃபுல்லாவே வந்து உயிர்த்தெழுதல பத்தி புரிய வச்சு அதனுடைய எல்லா விதமான கிளாரிபிகேஷனும் அதுல இருக்கும் அந்த அதிகாரத்துல. இல்ல, அது எந்த கான்டெக்ட்ல அவர் அத கொண்டு வராரு அந்த கொரிந்தியர் ஜனங்களுக்கு? இல்ல நீங்க கேக்குற இது எனக்கு புரியல. என்ன கான்டெக்ட் அப்படின்னும் போது அதான் ரிசரக்ஷனை பத்தி அவங்கள வந்து கான்டெக்டே ரிசரக்ஷன் தான். அதாவது அவங்களுக்குள்ள வந்து உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சிலர் சொல்றாங்க. அந்த அதிகாரம் ஃபுல்லாவே நிறைய விஷயம் டீல் பண்றாரு. சிலர் வந்து உயிர்த்தெழுதலே இல்லைன்றாங்க. உடனே பவுல் இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள் எல்லாம் சொன்னா உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னா கிறிஸ்துவே உயிர்த்தெழலைன்னா அப்புறம் பிரசங்கிக்கிறதே வீணு. அப்படி கிடையாது, நீங்க இன்னும் உங்க பாவத்திலேயே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனாலதான் நாங்க பிரசங்கிக்கிறோம், அதுக்கு சாட்சி 500 பேருக்கு மேல சாட்சிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிர்த்தெழுதலை பத்தி தான் ஃபுல் கான்டெக்ட். அதுல இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்து அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டே போறாரு. அப்பதான் வந்து உயிர்த்தெழுந்த பிறகு எப்படி இருக்க போது, அந்த சரீரம் எப்படி இருக்கும், என்ன ஏதுன்ட்டு அந்த உயிர்த்தெழுதலை குறித்து வரும்போது இந்த 15வது கான்டெக்ட்னு சொல்றதே வந்து ஃபுல்லாவே ரிசரக்ஷன் பத்தி தான். அதுல இருக்க எல்லா சந்தேகங்களும் கேட்டு அது எல்லாமே கிளியர் பண்ற மாதிரி தான் இதுல வரும் இந்த அதிகாரம் ஃபுல்லாவே. நீங்க 15வது அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்தாலே அந்த கான்டெக்ட் வந்து, அதாவது இதுல வெளி கான்டெக்ட்ன்றதே கிடையாது. எல்லாமே வந்து கிறிஸ்துவோடைய மரணம், உயிர்த்தெழுதல், அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய மரணம், நம்மளுடைய உயிர்த்தெழுதல், அதற்கப்புறம் மரணமே எப்படி முடிய போகுது. ஸோ இதுதான் ஃபுல் கான்டெக்ட்லயுமே 15வது அதிகாரம் ஒரு முக்கியமான சாப்டர் பைபிள்லயே. ஸோ இந்த ஒரு கான்டெக்ட் கொடுத்தனால, இது ஒரு இது கொடுத்துருக்கனால தான் அவர் எனக்கு சாவு ஆதாயம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொன்னது வந்து இந்த உலக பாடுகளை பார்த்து ஐயோ இதை விட பரவாயில்லன்றது கிடையாது. வரப்போற வாழ்க்கையினுடைய அந்த உயிர்த்தெழுந்த சரீரமும் அந்த காரியங்களாம் தெரிஞ்சனால அதற்கு அடிப்படையா தேவைப்படுறது என்ன அப்படின்னா மரணம். அந்த அடிப்படையில தான் சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு பிலீவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். இன்னைக்கு நம்மளே கூட இருக்கிறோம் அப்படின்னும் போது இருக்கிறோம். ஆமா, உலகத்துல பாடு இருக்கு, பிரச்சனை இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்றது என்னன்னா, நமக்கு ஒரு அறிவு வந்திருக்கு. என்ன? நம்ம விதைக்கப்பட்டாலே ஒழிய உயிர்ப்பிக்க முடியாது. அப்போ இந்த சரீரம், இந்த பாடுள்ள கனவீனம் உள்ள மகிமை இல்லாத இந்த சரீரம் விதைக்கப்பட்டாதான் அப்படிப்பட்டதான ஒரு சரீரம் எழுந்திருக்கும். சோ அதனால இது விதைக்கிறது வந்து அவசியம் அப்படின்றது தெரிஞ்சனால சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர்? சரி. சரி பிரதர், அதை நான் படிக்கிறேன். அந்த 15வது அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னாலே அதுல நிறைய அந்த ரிசரக்ஷனை பத்தி நிறைய அந்த கான்டெக்டே அதுதான் ஃபுல்லாவே. அடுத்து இது என்ன சொல்றாருன்னா, தேகத்தை விட்டு பிரிய ஆசை. ஃபர்ஸ்ட் வந்து சாவி எனக்கு ஆதாயம்னு சொல்லிட்டாரு. அடுத்து தேகத்தை விட்டு, இந்த சரீரத்தை விட்டு பிரியறதுக்கு ஆசை அப்படின்றாரு. அது ஒரு 2 வசனம் படிச்சிடலாம். பிலிப்பியர்ல 1 அதிகாரம் 23வது வசனம், 24வது வசனம், 2 வசனம் படிங்க. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாய் இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இப்ப இங்க 2 விஷயம் சொல்றாரு. இவ்விரண்டிலும் அப்படின்றாரு. அப்ப என்ன 2 அப்படின்னா, தேக நெருக்கப்படுற 2 விஷயத்துல நெருக்கப்படுறாரு. அது தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தாலும் நான் சரீரத்துல தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியமா இருக்கு அப்படின்றாரு. அப்ப அவர் வந்து தேகத்தை விட்டு பிரியுதுன்னா இறந்து போறது. சோ நான் மரிக்கிறது வந்து எனக்கு ஆசை. ஏன்னா இங்க நான் மரிச்சேன்னா கிறிஸ்துவோடு கூட இருப்பேன். ஆனா
அதே சமயத்துல சரீரத்துல இருந்தனா உங்களுக்கு அதிக அவசியமா இருக்கு, நான் ரொம்ப தேவையா இருக்கிறேன், நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும் அப்படின்றனால சொல்றாரு. அப்ப இது என்ன காரணத்துல சொல்றாரு அப்படின்னு பார்க்க போனோம்னா, முதல் விஷயம் வந்து பிலிப்பியர் முதல் அதிகாரத்திலேயே 20வது வசனம் படிங்க. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாய் இருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். இப்ப இதுல என்ன சொல்றேன்னா, நான் ஒன்றிலும் வெட்கப்படாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட என்ன சொல்றாரு, ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கு நம்பிக்கைக்கும் தக்கதாய். அப்போ இதுல வந்து அவருடைய வாஞ்சை பிளஸ் நம்பிக்கை ரெண்டும் என்னதுன்னு சொல்றாரு அப்படின்னா, ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தில் மகிமைப்படுவார் அப்படின்றாரு. அப்போ இங்க ரெண்டு கான்டெக்ஸ்டுமே அவர் சமமா பாக்குறாரு. உயிரோடு இருந்தாலும் சரி, நான் மரித்திருந்தாலும் சரி, ஜீவனாகிலும் சாவாகிலும். ஏன்னா ஜீவன் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாரு இந்த இதுல வந்து, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்ன்றாரு. அப்ப ஜீவனா இருக்கிறது வந்து கிறிஸ்துக்காக தான் இருக்கிறது, சாவு ஆதாயம். ஏன்னா அது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், உயிர் தருதல் எப்படி வரப்போதோ அதுக்கு அடிப்படையில் சாவு தேவை. அப்போ இவர் வந்து ஐயோ நான் வாழ்ந்தா நல்லா இருக்கும், இல்ல செத்தா நல்லா இருக்கும், இல்ல சாவுனால எனக்கு ஐயோ ஆண்டவர்கிட்ட கை விட்டாரா, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போல இவரு. அவரு என்ன நம்பிக்கையோடு இருக்காரு, வாஞ்சையும் நம்பிக்கைக்கு தக்கதாக அப்படின்றாரு. அப்ப என்ன வாஞ்சை என்ன நம்பிக்கை அப்படின்னா, மிகுந்த தைரியத்தோட என்ன சொல்றாருன்னா, ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று. அப்ப இது வந்து அவருடைய விசுவாசத்தினுடைய ஒரு ஃப்ரேம், விசுவாசத்தினுடைய ஒரு டிக்ளரேஷன் மாதிரி. நான் ஜீவனா இருந்தாலும் சரி, நான் செத்து போயிருந்தாலும் சரி, மறைக்கிறதா இருந்தாலும் உயிரோடு இருக்கிறதா இருந்தாலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார். அந்த வாஞ்சையும் நம்பிக்கைக்கும் பவுலுக்கு இருந்துச்சு. அப்போ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில, அதுதான் பேஸ் இந்த வசனங்கள் ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில அதனுடைய இதுல வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா, ரெண்டுத்தினால நிரக்கப்படுறேன். ஏன்னா ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான், ஜீவனா இருந்தாலும் சாவுல இருந்தாலும் கிறிஸ்து என் சரீரத்துல மகிமைப்படுவார். அதுல எனக்கு சந்தேகம் கிடையாது, அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில இப்ப அதுக்கு மேல என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, ஆனா நான் இங்க இருக்கிறது வந்து ரெண்டுத்தினாலே ஏன் நெருக்கப்படுறேன்னா, அங்க மரணத்தை நோக்கி போறதுக்கு வந்து எனக்கு ஆதாயம் இருக்கு, எனக்கு அது நல்லதா இருக்கு, ஆனா சரீரத்துல இருக்கிறது உங்களுக்கு நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த விஷயம் சொல்லும் போது அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிலிப்பியர் 1:12 ஆரம்பிச்சு படிச்சோம் அப்படின்னா, என் சகோதரரே எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் படிங்களேன். பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும், சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். இங்க பார்த்தோம்னா அவர் என்ன கான்டெக்ட்ல இதெல்லாம் சொல்றாருன்னா, அவர் வந்து கட்டப்பட்டிருக்காருன்னா சிறையில இருக்கிறாரு. அப்ப எனக்கு சம்பவித்தவைகள் எதனால அவர் சிறையில இருக்கிறாருன்னா, சுவிசேஷத்தின் நிமித்தமா அவர் கட்டப்பட்டிருக்காரு. கிறிஸ்துவுக்குள்ளாக கட்டுண்டு இருக்கிறேன், என் கட்டுகளை இன்னும் உபத்திரவத்தை கூட்ட நினைத்து சுத்த மனதோடு இல்லாம கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினால் அறிவிக்கிறார்கள். சோ அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில இவருக்கு வந்து வேதனையில இருக்கிறாரு, கஷ்டத்துல இருக்காரு, கட்டப்பட்டிருக்காரு. சோ சரீர பிரகாரமா இவ்வளவு கட்டுகள் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அவருக்கு.
அதுவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாவே இந்த பிரச்சனைகள்லாம் அவரு மேற்கொண்டு இருக்கிறாரு, கட்டப்பட்டிருக்காரு. இப்ப இந்த கட்டுகளுக்கு நடுவுல அவருக்கு வந்து மரணம்ன்றது எவ்வளவு நல்ல விஷயம் அப்படின்றது தெரியுது. சாவு எனக்கு ஆதாயம். ஏன்னா இந்த கனமீனம் உள்ள, பலவீனம் உள்ள இந்த சரீரம் வந்து விதைக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் உயிர்த்தெழுதல் சரீரம் கிடைக்கும், ஆவிக்குரிய சரீரம் கிடைக்கும். அது வந்து நன்மையா இருக்கும், அதிக நன்மையா இருக்கும்னு தெரியும். அப்போ மரித்த பிறகு அங்க பாடுகள், வேதனைகள் எதுவுமே கிடையாது ஒண்ணு. அப்ப இந்த சுவிசேஷத்தினால இவ்வளவு கட்டி வச்சிருக்காங்க. என்ன இவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில இருக்கேன், அதோடு கூட உபத்திரவத்தை வேற கூட்ட நினைக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எனக்கு வந்து இதை விட மறிச்சு ஆண்டவரோட இருக்கிறது எனக்கு பிரியமா இருக்கு, இந்த பாடுகள்ல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு. இருந்தாலும் எனக்கு வந்து இந்த பாடுகள்ல இருந்து சமாளிக்கிறதை காட்டிலும் நான் உங்க கூட இருக்கிறது அதிக நன்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தினாலையும் போராடுறேன். இப்ப நமக்கும் வந்து இதே மாதிரிதான் நிறைய டைம்ல வந்து நம்ம வந்து ஓகே இன்னைக்கு மறிச்சிட்டோம்னா கூட பரவாயில்ல, நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட போயிடுவோம், இல்ல நம்ம வந்து இந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்படுது, ஆண்டவர்கிட்ட போறதுக்கு நம்ம ஆயத்தமாயிடுறோம், அப்படி இந்த பாடுகள்ல இருந்து நமக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு மரணம் ஆதாயம்ன்றத வந்து நம்ம அதை புரிஞ்சு கூட சொல்லலாம். ஆனாலும் பவுல் வந்து உடனே ஓகே நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு ஓடி போயிடல. நான் இங்க சரீரத்துல இருக்கிறது அதிக நன்மையா இருக்கும். யாருக்கு? அங்க இருக்கிறவங்களுக்கு. உங்களுக்கு வந்து இது அதிக அவசியமா இருக்கும். அப்ப இன்னைக்கும் நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஆண்டவர் எது வரைக்கும் நம்மள இங்க வச்சிருக்காரோ நம்ம அந்த காரியத்துல மற்றவங்களுக்கு நன்மையா நம்ம என்ன பிரயோஜனப்பட முடியுமோ அந்த பிரயோஜனத்திற்காக பவுல் வந்து உயிரோடு இருக்கிறது நல்லதுன்றாரு. ஆனா அவர் அடிப்படையில இந்த பிரச்சனைகளெல்லாம் தாண்டி சாவது எனக்கு பெட்டரு, ஆனா அதை காட்டிலும் உங்களுக்கு ஆதாயத்தோடு இருக்கிறதுக்கு உங்களுக்கு அதிக நன்மையா இருக்கும் நான் உயிரோடு இருக்கிறது அப்படின்றாரு. இது புரியுதா எதுக்காக இந்த இது சொல்றாருன்னு? ரெண்டுத்துக்கும் நடுவுல போராட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேகத்தை விட்டு பிரிய ஆசைப்படுறேன், ஆனாலும் நான் உங்களோட இருக்கிறதுக்கு அதிக அவசியமா இருக்குன்னு விரும்புறேன் அப்படின்றாரு. ஸோ இது வந்து ஒரு பிலீவர்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா இப்ப பவுல் வந்து அவர் ஒரு பிலீவரா இருக்கிற ஒரு மனிதனா இருந்தாரு, அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி நமக்குமே வந்து நம்ம விசுவாசிகளாகிய நமக்கும் வந்து அந்த ஒரு பாதை வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கு. அப்ப அவருக்கு எப்படிப்பட்டதான ஃபீலிங்ஸ் இருந்துச்சோ, அவர் எப்படி சாவு எனக்கு ஆதாயம்ன்றாரு, தேகத்தை விட்டு பிரிந்து போகிறதுக்கு ஆசை இருந்தாலும் இந்த சரீரத்துல இருக்கிறது உங்களுக்கு அதிக நன்மையா இருக்குன்றாரு. அதே மாதிரிதான் நம்மளுடைய சூழ்நிலைகள்லயும் நம்ம பாக்குறோம், அந்த மரணத்தை எப்படி பாக்குறோம் ஒரு விசுவாசியா அப்படின்றது. இது புரியுது இல்லையா? புரியுது. ஓகே, இப்ப அடுத்த இதுக்கு போயிடலாம். இப்ப இது நம்ம மேல படிச்ச வசனங்கள்லயும் சேர்த்து இன்னொரு இதுலயும் மரித்த உடனே நாம் எங்கே இருக்கிறோம். ஏன்னா இப்ப இந்த வசனம் நம்ம பார்த்தோம், அந்த வசனத்தை திரும்ப படிச்சிடலாம். பிலிப்பியர் 1:23 படிங்க. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாய் இருக்கும். போதும். இப்ப இதுல தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க ஆசை உண்டு அப்படின்னும் போது நமக்கு ஜென்ரலா பார்த்த உடனே எப்படி தோணுதுன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய ஒரு பேசேஜ் எது அப்படின்னா, இன்னைக்கு சர்ச்லயே வந்து நம்ம இன்னைக்கு இங்க கண்ணை மூடணும்னா அடுத்த செகண்ட் நம்ம பரலோகத்துல ஆண்டவரோட இருப்போம், கிறிஸ்துவுடனே கூட இருப்போம். அப்படின்றதுக்கான காரணம் வந்து இந்த வசனத்துல தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு அப்படின்னும் போது, அப்ப இந்த தேகத்தை விட்டு பிரிந்து மரிக்கிறது, மரித்த உடனே கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையா இருக்கு. அப்ப இங்க இருந்து அங்க போறது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல இருக்கு. அதே மாதிரி 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 8வது வசனம் படிங்க. நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடி இருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். ஓகே, என்ன சொல்றது? இந்த தேகத்தை விட்டு குடி போகுமோ, அப்ப இந்த சரீரத்தை விட்டு போறது, மரித்து போறது, கர்த்தரிடத்தில் குடி இருக்கும், அப்ப பரலோகத்துக்கு போயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாய் விரும்புகிறோம் அப்படின்றாரு. அப்ப இதுல இருந்தும் என்ன சொல்றாங்க? டு பி ஆப்சென்ட் ஃப்ரம் த பாடி அண்ட் டு பி பிரசன்ட் வித் த லார்ட் அப்படின்னும் போது இங்க சரீரத்துல இருந்து நம்ம வெளியாகிறோம், அங்க கிறிஸ்துவுடனேயோட இல்ல கர்த்தரோடு கூட நம்ம ஒன்னா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்செப்ட்ல தான் இதை எல்லாருமே பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா மற்ற வேத வாக்கியங்களினுடைய மொத்த இந்த ஹோல் கவுன்சில் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மொத்தமா அது என்ன சொல்ல வருது, வேதத்தினுடைய எல்லா காரியங்களும் சேர்த்து அனலைஸ் பண்ணி இதை புரிஞ்சுக்கணும். இதை தனியா எடுத்தோம் அப்படின்னா
இதுவும் மற்ற சத்தியங்களும் ஒத்து போகுதா அப்படின்னு பார்த்து இதை புரிஞ்சுக்கணும். அப்ப அப்படிதான் இதை கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம். ஆபீஸ்ல இருந்து நான் லீவ் போடுறேன். லீவ் போட்டு இன்னைக்கு நான் போன பிறகு ஊருக்கு போறேன் அப்படின்னு சொன்னோம்னா, அங்கிருந்து கிளம்பணுன்னே நான் ஊருக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. நான் கிளம்பி வீட்டுக்கு வந்து ரெடி ஆயிட்டு நான் லீவ் போட்டிருக்கேன். இதுக்கு மேல நான் வேலைக்கு போவேனா அந்த இடத்துக்கு. எப்ப நான் திரும்ப வேலைக்கு போனா அந்த ஊருக்கு போயிட்டு வந்த பிறகுதான் போறேன். ஆனா வேலையில இருந்து விட்டு நேரா அப்படியே ஊருக்கு போறேன்னா, இல்ல வீட்டுல வந்து ஒரு நாள் இருந்துட்டு போறேனா அப்படின்றதுல வித்தியாசம் இருக்கு. அப்போ அதை நம்ம வந்து மொத்தமா பைபிளினுடைய மொத்த சில காரியங்கள்ல வச்சு இந்த சத்தியம் கரெக்டா இல்ல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இப்ப இந்த 2 இடத்துலயும் நம்ம மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க ஆசை உண்டு மேல. அதே மாதிரி இந்த வசனத்துல இந்த தேகத்தை விட்டு குடி போகும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் அதிகமாய் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயமும் ஒரே காரியத்தை தான் சொல்லுது. அப்ப இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? முதல் விஷயம், மரித்த உடனே நம்ம பரலோகத்துக்கோ அல்ல நரகத்துக்கோ போறோமா? இல்ல. மரித்த உடனே ஒருத்தர் வந்து பரலோகத்துக்கோ அல்லது நரகத்துக்கோ போறது கிடையாது. இல்ல. சோ முதல் விஷயம் அப்படி போறது இல்ல. இதுல சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமா, ஆனா அது வந்து கிறிஸ்து உயிர்த்தெழுறதுக்கு முன்னாடி மரித்தவங்க எல்லாருமே ஒரு நிலையில இருந்தாங்க. ஆனா கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அது மாறிடுச்சு. இப்ப பழைய ஏற்பாட்டு பேசுறவங்க எல்லாம் மரிச்ச உடனே பரலோகத்துக்கு எல்லாம் போல. அங்க அவங்க வந்து ஷியோல் இல்ல ஹேடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாதாளத்துலதான் இருந்தாங்க அப்படின்னு நிறைய நினைக்கிறாங்க. ஆனா இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்துட்டாரு. இப்ப உயிர்த்தெழுந்த பிறகு அதுக்கப்புறம் மரிக்கிறவங்க அவங்க வந்து உடனே நேரா பரலோகத்துக்கோ அல்லது தப்பிச்சிருந்தாங்க அவங்க நரகத்துக்கோ செல்றாங்க, அவங்க அங்க போயிடுறாங்க அப்படின்ட்டு நம்பிக்கை இருக்கு. இந்த கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது பழைய ஏற்பாட்டுல இருந்த வரைக்கும் ஓகே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தோடனே எல்லாரையும் கூட்டிட்டு மேல போயிட்டாரு. இன்னைக்கு டேட்ல நம்ம மரிச்சோம்னா உடனே அப்படியே பரலோகத்துக்கு தான் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இத சொல்லி இதன் அடிப்படையில தான் பவுல் வந்து இன்னைக்கு இங்க செத்த உடனே நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து நேரா கர்த்தர் எடுத்துட்டு போயிடுவோம், ஸ்ட்ரைட்டா இங்க இருந்து அங்க பாயிண்ட் டு பாயிண்ட் நெக்ஸ்ட் மூமெண்ட் இங்க கண்ணை மூடனே அங்க பரலோகத்துல கண்ணை திறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா முக்காவாசியான கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையா இது இருக்கிறதுக்கான காரணம் இந்த தவறான ஒரு புரிதல். அப்ப இத வந்து நம்ம வேதாமத்தின் அடிப்படையில் இது உண்மையா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா நமக்கு 1000 விஷயம் சொல்லலாம், கேட்கலாம், எல்லாம் இது பண்ணலாம். அப்ப பைபிள்ல மற்ற எல்லா வசனங்களையும் கம்பேர் பண்ணி இது உண்மையா அப்படின்னு பார்க்கணும். அப்பதான் வந்து இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். சோ இதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 29வது வசனம். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. ஓகே, இது வந்து பேதுரு பேசுறாரு, சகோதரரே அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை குறித்து பேசுறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் மரணம் அடைந்துன்னா தாவீது மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டு தாவீதுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது அப்படின்றாரு. இத யார் சொன்னது, எப்ப சொன்னது தெரியுமா? இத ஒருத்தர் சொல்லிட்டார்ல, சகோதரரேன்னு சொல்லி பேசுறாரு இல்லையா, யார் சொன்னது, இது எப்ப சொன்னது? சரி, அப்போஸ்தலர் பீட்டர் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் வந்த பிறகு அங்க எல்லாரும் அந்நிய பாஷையில பேசிக்கிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறமா அவர் வந்து கடைசி கால யோவேல் தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது இப்ப நிறைவேறிக்கிட்டு இருக்குன்னு அதையும் சொல்லி முடிச்சு அதற்கப்புறமா வரும்போது இந்த விஷயத்த சொல்றாரு. அப்ப பேதுரு வந்து இத சொல்லும் போது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரா, இன்னும் உயிர் தெழலையா? உயிர் தெழுந்துட்டாரு. உயிர் தெழுந்து எத்தனை நாள் கழிச்சு இதை பேசுறாரு பேதுரு? 40 நாள். 50 நாள்.
சோ அவர் உயிர்த்தெழுந்து 50 நாள் கழிச்சு, ஏன்னா 40 நாள் அவர் இது பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இவங்க 10 நாள் தரித்திருக்காங்க. உயிர்த்தெழுந்து பரமேறி போனதுக்கு அப்புறம் 10 நாள் தரித்திருக்கிறாங்க. 50வது நாள் பெந்தெகோஸ்து அன்னைக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50 நாள் முடிஞ்சிருச்சு. அவர் பரமேறியும் போயிட்டாரு. ஒருவேளை பரமேறி போகும்போது எடுத்துட்டு போறான்னு பார்த்தா பரமேறியும் போயிட்டாரு. பரமேறி போய் 10 நாள் ஆயிடுச்சு. அதற்கப்புறம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அனுப்புறன்றாரு. அப்ப அந்த வல்லமை தெரிவிக்கப்படுறாங்க. இது 50வது நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50 நாள் கழிச்சு நடக்குது. இயேசு கிறிஸ்து பரமேறி போய் 10 நாள் கழிச்சு நடக்குது. அப்ப அந்த டைம்ல கோத்திர தலைவனாகிய தாவீதோடைய கல்லறை அடக்கம் பண்ணது எங்க இருக்கு? அவங்க நடுவுல தான் இருக்கு. இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது அப்படின்னும் போது அந்த இந்நாள் எதை குறிக்குது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50 நாள், இயேசு கிறிஸ்து பரமேறி போய் 10 நாள், அந்த டைம் வரைக்கும் அங்கதான் இருக்கு அப்படின்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு எல்லாரும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்களாம் கூட்டு போயிட்டாரு, எல்லாரும் போயிட்டாங்க, அதுக்கப்புறம் மறிக்கிறவங்களும் அப்படி அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு டீச்சிங் இருக்கு இல்லையா, அது வேதத்தின் படியான டீச்சிங் கிடையாது. ஏன்னா சில டைம்ல என்னன்னா, நமக்கு ஏகப்பட்ட காரியங்கள் பாரம்பரியத்தினால நமக்கு சொல்லப்பட்டு அதை நம்ம ஆழமா பார்க்காம அப்படியே விட்டுறதுனால அதுதான் கரெக்ட் நமக்கு மைண்ட்ல ஒரு பிக்சர் வந்துருது. அப்போ கரெக்டானதை வேதத்துல இருந்து பார்க்கும்போது அது கிரகிக்கிறதுக்கோ ஜீரணிக்கிறதுக்கோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சில டைம்கள்ல. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. ஏன்னா மரித்த உடனே எல்லாரும் போயிடுறாங்கன்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் இல்ல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுற வரைக்கும் அது வேற மாதிரி இருந்துச்சு, எல்லாரும் இங்கேனாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே எல்லாரும் பரமேறி போயிட்டாங்க. இப்ப ஒருத்தர் மறிச்சாங்கன்னா ஷியோல் ஹேடிஸே கிடையாது, நேரா அப்படி அப்படியே பரலோகத்துக்கு போக வேண்டியதுதான், தப்பு செஞ்சவங்க நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் வந்துச்சு. அப்ப வேதத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் எது கிளியர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு யாருமே பரலோகத்துக்கு அப்ப போகல. முதல் விஷயம், இவங்க சொல்ற ஆட்கள் யாருமே. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து பரமேறி போன பிறகு அப்பயும் தாவீதுல இருந்து எல்லாருமே, கோத்திர தலைவனாகிய தாவீது, அவங்க கல்லறையில இருந்து எல்லாமே அங்கேயேதான் இருக்கு, அவங்க பரலோகத்துக்கு ஏறி போகல அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு வாயினால ஒரு கன்ஃபர்மேஷனே தராரு. அப்போ மரித்தவர்கள் எப்ப உயிர்த்தெழுந்து போவாங்க, பரலோகத்துக்கு எப்ப போறாங்களோ இல்ல உயிர்த்தெழுதல் எப்ப நடக்கும்? ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலையும் நடக்கல, அவர் பரமேறி போனதுக்கு அப்புறமும் நடக்கல. ஏன்னா அந்நாள் வரைக்கும் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வசனத்துல அதுலயும் நமக்கு தெளிவா வசனம் சொல்லுது. தானியேல் 12வது அதிகாரம் 13வது வசனம் படிங்க. நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். இது தானியேல் சொல்லும் போது, தானியேல் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்ல ஒருவர். அப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோட சேரக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு. அப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தாவீதை பத்தி சொல்லும் போது பேதுரு சொல்றாரு, அவருடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் இங்கதான் இருக்குன்னு சொல்லி முடிச்சாரு. ஓகே, அப்போ அதுல இருந்து நமக்கு என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலையோ இல்ல அவர் பரமேறி போகும்போதோ யாரையுமே மரித்தவர்கள் உயிர் தேழவில்லை, அங்க போகவில்லை பரலோகத்துல. அப்ப அவங்க எங்க இருக்கிறாங்க? இன்னும் அந்த ஹேடிஸ்ல தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ எப்ப அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லும் போது, தானியேல் சொல்லும் போது நாட்களின் முடிவிலே, த எண்ட் ஆஃப் த டேஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. அப்ப இந்த நாட்களின் முடிவிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வீதம் இருக்கு. முதல் கிறிஸ்துன்ட்டு அது நம்ம உயிர்த்தெழுதல் பத்தி தனியா இதுலயே படிப்போம். இன்னும் நம்ம ஹெல்த் டாபிக் முடிச்சுட்டு அடுத்தது ரிசரக்ஷனும் வரும். உயிர்த்தெழுதல் தனியாவே ஃபுல்லாவே படிக்க போறோம் உயிர்த்தெழுதலை பத்தி. அதுல நிறைய இன்னும் கூட டீப்பா படிப்போம். இது சும்மா அந்த டாபிக்காக போயிட்டு இருக்கோம். அப்ப உயிர்த்தெழுதல் எப்ப நடக்கும் அப்படின்னு போகும்போது நாட்களின் முடிவிலே அவனுடைய ஸ்டாண்டுக்கு ஏத்த மாதிரி சுதந்திர விகிதத்திற்கு எழுந்திருப்பாய். அப்போ அவங்க லாட் யார் யாருக்கு எப்ப சொல்லப்பட்டிருக்கோ அதுல எழுதிருப்பாங்க. ஆனா எல்லாமே எப்ப நடக்க போகுதுன்னா நாட்களின் முடிவிலே அப்படின்னு இருக்கு. அப்ப இப்ப நாட்களின் முடிவிலேன்னா கிடையாது. அப்போ அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு. அதே மாதிரி யோவான்ல 6வது அதிகாரம் 40வது வசனம், குமாரனை கண்டு அவனிடத்தில் விசுவாசியாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார்.
இது வந்து சிறுமந்தைக்கு சொல்றாரு. குமாரனை கண்டு, இயேசு கிறிஸ்துவை கண்டார். ஏன்னா முதல் பார்த்தது வந்து தானியேல் வந்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்ல வாழ்ந்த ஒருத்தர், பழைய ஏற்பாட்டு பரிசு. அவருக்கு சொல்லும் போதும் நாட்களின் முடிவிலே எழுந்திருப்பாய் அப்படின்ட்டாரு. அப்ப அது வரைக்கும் அவங்க எங்க இருக்க போறாங்க? ஷியோல், ஹேடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறாங்க, மரித்த நிலையில இருக்கிறாங்க. அப்ப நாட்களின் முடிவுல தான் எழுந்திருக்க போறாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இங்க பாக்குறோம், குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. அப்போ யாரெல்லாம் விசுவாசிகளா இருக்கிறாங்களோ அவங்களே நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் அப்படின்றாரு. என்னை அனுப்பின பிதா சுத்தமா இருக்கிறது என்றார். அப்போ நான் அவனை எப்ப எழுப்புறாரு? கடைசி நாள்ல எழுப்புன்றாரு. மேலேயும் பார்த்தோம் நாட்களின் முடிவுலன்னு. அப்போ எண்ட் ஆஃப் த டேஸ், கடைசி நாட்கள், லாஸ்ட் டேஸ்ல அப்பதான் வந்து எழுந்திருக்க போறாங்க அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம இங்க பார்த்த ரெண்டு விஷயத்திலயும் என்ன கிளியர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே பழைய ஏற்பாட்டுல இருந்தவங்க எல்லாம் உயிர்த்தெழுந்து போயிட்டாங்கன்றது கிடையாது. அதே மாதிரி அவர் பரமேறி போன பிறகாச்சும், உயிர்த்தெழுந்தவனே இங்கதான் இருந்தாரு, பூமியில தான் இருந்தாரு, கூடவே இருந்தாரு, அவர் பரமேறி போகும்போது போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது முடிச்சு 10 நாள் கழிச்சு, பரமேறி போய் 10 நாள் கழிச்சும் இங்கதான் தாவீதனுடைய கல்லறை இருக்கு, அவர் அடக்கம் பண்ணப்பட்டது இங்கேதான் இருக்கு அப்படின்றாரு. அப்போ அவரு எழுந்திருக்கவில்லை அப்படின்றது தெரியுது. ரெண்டாவது, எப்ப எழுந்திருப்பாங்கன்னு பைபிள்ல இருந்து 2 வசனம் பார்த்தோம்னா, நாட்களினுடைய எண்ட் ஆஃப் த டேஸ்லயும், கடைசி நாட்கள்லயும் கடைசி காலத்திலயும் எழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ அப்ப இது ரெண்டு காரியமும் கிளியரா இருக்கும்போது நமக்கு என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடியும் சரி, உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமும் சரி, அவர் பரமேறி போனதுக்கு அப்புறமும் சரி, மரித்தவர்கள் இன்னும் ஹேடிஸ்ல தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க எப்ப எழுந்திருக்க போறாங்கன்னு வேதாமத்தின்படி பார்த்தா, நாட்களினுடைய முடிவுல, கடைசி நாட்கள்ல எழுந்திருப்பாங்க அப்படின்னு இருக்கு. அப்ப இது வரைக்கும் கிளியர் ஆயிருச்சா? இல்ல இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? கிளியரா இருக்கு. அப்ப அடுத்த பாயிண்ட் போலாம். அப்போ இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த இந்த இத்தனைய வேதத்தினுடைய அறிவு எல்லாமே சொல்லி இருக்கும் போது, பவுல் இந்த வசனத்தை எப்படி சொல்றாரு? தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கும் அதிகமாய் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, மரித்த உடனே அவங்க போறாங்க. இந்த வசனத்தை வச்சுதான் எல்லாருமே ப்ரீச் பண்றது என்னன்னா, மரிச்ச உடனே பரலோகத்துக்கு, இந்த டைம் கண்ணை மூடணும்னா நம்ம உடனே பரலோகத்துக்கு போயிடுவோம் ஆண்டவரோட கூட இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சரீரத்துல இல்லாத போது அப்படின்னா, நம்ம மரித்திருக்கும் போது அடுத்த நடக்கக்கூடிய உணர்வுள்ள அந்த நிகழ்வு, அதாவது கான்சியஸா நம்ம சிந்திச்சு நமக்கு உணர்வு வந்து ஓ அப்படின்னு பார்க்கக்கூடிய அடுத்த நிகழ்வு என்னது? உயிர்த்தெழுதல்ல கர்த்தரோடு இருக்கிறது. ஏன்? இப்ப 6000 வருஷமா மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆதாம் முதற்கொண்டு பழைய ஏற்பாட்டு பரிசவன்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆபிரகாம் முதற்கொண்டு இருந்திருக்காங்க, நோவா இருந்திருக்காங்க, ஏனோக்கு ஒவ்வொருத்தரும் ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க, தாவீது இருந்திருக்காங்க. தாவீதோடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் அங்கதான் இருக்கு. அப்போ பவுல் மரித்திருக்கிறாரு, இந்நாள் வரைக்கும் அவரு ஷியோல் ஹேடிஸ்ல தான் இருக்காரு. அப்ப யாரா இருந்தாலும் உயிர்த்தெழுதல் எப்ப நடக்கும்னு வேதம் சொல்லுதுன்னா, நாட்களினுடைய முடிவுல, கடைசி நாட்கள்ல தான், கடைசி நாளில் உயிர்த்தெழுதல் நடக்கும். அது எப்ப? 2ஆம் வருகையில. அது நம்ம உயிர்த்தெழுதல் டாபிக் தனியா பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, இன்னைக்கு மரிச்ச உடனே நம்ம பரலோகத்துல இருப்போமா அப்படின்றது பவுல் அந்த அர்த்தத்துல சொல்ல. அப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அடுத்த உணர்வுள்ள நிகழ்ச்சி என்ன அப்படின்னா, உயிர்த்தெழுதல்ல கர்த்தரோடு இருக்குது. அப்ப இன்னைக்கு ஒருத்தர் மரிக்கிறாங்கன்னா அடுத்த செகண்டா அவங்க கண்ணு திறக்கிறது எந்த விஷயத்துல இருக்கும் அப்படின்னா, உயிர்த்தெழுதல்ல. எங்க இருப்பாங்க? கர்த்தரோடு கூட இருப்பாங்க. அப்ப அதுக்கு இடப்பட்ட காலம் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நித்திரையை போல இருக்கும். ஏன்னா அங்க வந்து கான்சியஸ் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லை. அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மரணம் அப்படின்ற நிலையில என்ன இருக்கு அப்படின்றது பிரசங்கில 9வது அதிகாரம் 10வது வசனம். அதை இன்னொரு தடவை படிச்சிடலாம், ஏன்னா இது ரொம்ப ஆழமா பதிய வேண்டிய ஒரு வசனங்கள் இதெல்லாம். பிரசங்கில 9:10. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அங்க எதுவுமே கிடையாது. நீ போகிற பாதாளத்தில் என்ற பாதாளம்ன்ற வார்டு வந்து ஷியோல். அப்ப மரித்தவர்கள் போகக்கூடிய அந்த நிலை, அந்த பாதாளம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல, அந்த நிலையில அங்க செய்கை கிடையாது, வித்தை கிடையாது, அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது, எதுவுமே இல்லை. அது வந்து
ஒரு அன்னோன் இல்லைன்னா ஒரு அன்சீன், அது என்னன்னே தெரியாத, காண முடியாத அப்படிப்பட்டதான ஒரு நிலை, அங்க போயிடுறாங்க. அத வந்து வேதம் புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி பண்ணுதுன்னா நித்திரை அப்படின்ற வார்த்தை பயன்படுத்துது. ஏன்னா மனிதர்களுக்கு வந்து மரணத்தை ஃபீல் பண்ணணும்னா அவங்களுக்கு மேக்சிமம் தரக்கூடிய உதாரணம் எது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும் அப்படின்னா நித்திரை தான். ஏன்னா ஒருத்தர் ஆழ்ந்த நித்திரையில போயிட்டு நல்லா தூங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க எதுவுமே தெரியாது. எவ்வளவு நேரம் போச்சுன்னு கூட தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க கண்ணை திறந்து பார்த்து ஐயோ இருட்டியே போச்சா, மத்தியானம் தூங்கிருப்பாங்க சிலர்லாம். தூங்கிட்டு ஒரு அரை மணி நேரத்துல எழுந்திரலாம் நினைச்சு தூங்கிருப்பாங்க. ஆனா சில டைம்ல அந்த டயர்டுக்கு வந்து நல்லா தூங்கிட்டு பார்க்கும்போது இருட்டிட்டு இருக்கும். என்ன டைம் ஆச்சு அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு அனுபவம் வந்துருக்கலாம். அப்போ அந்த ஒரு அனுபவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மரணத்தை வேற எப்படி புரிய வைக்க முடியாது. ஏன்னா யாருமே மரணத்தை ருசி பார்த்துட்டு வந்து மரணம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அப்ப தேவ ஆவியினால அருளப்பட்டு மனிதர்களுக்கு, உயிரோடு இருக்க மனிதர்கள், மரணத்தை பார்க்காத மனிதர்களுக்கு மரணம் எப்படிப்பட்டதா இருக்கும்னு புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரே வார்த்தை நித்திரை. அப்ப நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது கண்ணை மூணு தெரியும். அடுத்து எப்ப நம்ம கண்ணை திறக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் டைம் தெரியும். பார்த்தா எத்தனையோ மணி நேரங்கள் போடிட்டு இருக்கும். அப்ப நமக்கு வந்து இடைப்பட்டது டைம்ல யார் வந்திருக்காங்க, யார் பேசினாங்க, போனாங்க எதுவுமே தெரியாது. ஆனா நமக்கு வந்து டைம் போனதே தெரியலன்றது அங்க விஷயம். அப்போ 6000 வருஷமா மனிதர்கள் வந்து மரித்து இருக்கிறாங்கன்னா, நித்திரை இருந்திருக்காங்கன்னா இன்னைக்கு அவங்க எவ்வளவு காலம் போயிருக்கு, என்ன ஏது எதுவுமே தெரியாது. ஏன்னா அங்க செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லாத ஒரு நிலை. அப்ப அங்க வந்து டைமே மூவ் ஆகாது, எதுவுமே தெரியாது, அவங்க நித்திரையில இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அடுத்த நினைவுள்ள நிகழ்வு எது அப்படின்னா உயிர்த்தெழுதல், கர்த்தரோடு இருக்கிறது. அதனாலதான் பவுல் வந்து இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கர்த்தரோடு இருக்குன்னா அதுக்கு இடைப்பட்டதுல இப்பயே வந்து ஏறக்குறைய 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா பவுல் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அப்ப இந்த தேகத்தை விட்டு பிரிந்து பவுல் போய் இன்னைக்கு 2000 வருஷம் ஆயிடுச்சுன்னு நமக்கு தெரியுது. ஆனா பவுலுக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து எங்க அவர் இருக்கிற நிலை எது அப்படின்னு பார்த்தோம்னா அங்க செய்கை கிடையாது, வித்தை கிடையாது, அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இன்னைக்கு மரித்த எல்லாரும் இருக்கிறது போல பவுலுமே இருக்கிறாரு. அப்ப பவுலுக்கு அன்னைக்கு மரித்த உடனே அடுத்த நினைவுள்ள நிகழ்வு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவோடு கூட இருக்கிறது. எப்படி உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு உயிர்த்தெழுதல்ல அவர் எப்படி எனக்கு சாவு ஆதாயம்னு சொல்லி அந்த உயிர்த்தெழுந்த சரீரத்துல என்னெல்லாம் இருக்க போகுதுன்னு சொன்னாரோ அந்த சரீரத்து கூட எழுந்திருப்பாரு. இப்ப இது வரைக்கும் புரியுது இல்லையா? ஏன்னா லாஸ்ட் வீக் எடுத்தது வந்து கொஞ்சம் வேகா புரியாத மாதிரி ரொம்ப ஏன்னா இது வந்து ரொம்ப டஃப்பான டாபிக். இது புரிஞ்சுக்கிறது வந்து புரிஞ்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி இதுல வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்க. இப்ப இன்னும் 2 வசனம் பார்க்கலாம் இதே இன்னும் கிளாரிஃபை பண்றதுக்கு. இன்னொரு வசனம் பார்க்கலாம். இப்ப மரித்தவர்கள் வந்து எங்க இருக்கிறாங்க? நிறைய பேர் வந்து இல்ல பரலோகத்துக்கு போயிட்டாங்க, ஆவியா சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்றாங்க இல்லையா? நிச்சயமா எங்கேயுமே சுத்தல. ஏன் அப்படின்னா யோவான்ல 5வது அதிகாரம் 28, 29 2 வசனம். யோவான் 5, 28, 29 படிங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளிலுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். இப்போ இந்த ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்றாரு யோவான் 5வது அதிகாரத்துல வரும்போது, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இந்த மரணத்தை குறித்து சொல்லிட்டு வரும்போது ஏனென்றால் என்ன சொல்றாரு? பிரேத குழிகளில் உள்ள. அப்ப பிரேத குழின்னு சொல்லும் போது அங்க ஹேடிஸ்ல சொல்றாரு பிரேத குழிகளுக்குள்ள அனைவரும். எத்தனை பேரு? எல்லாரும் அனைவரும் அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ஃபியூச்சர்ல. அப்போ ஃபியூச்சர்ல பிரேத குழியில இருக்கிற எல்லாரும் அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். வரும்போது அப்பொழுது என்ன நடக்கும்? நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். சோ இப்ப இதுல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வசனத்தை வச்சு நம்ம ஒரு 2 பைபிள் ஸ்டடி போகலாம். ஆனா இப்ப நம்மளுடைய டாபிக்ல வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னும் போது
முதல் விஷயம், நன்மை செய்தவர்கள்னா நல்லவர்கள், தீமை செய்தவர்கள் தீயவர்கள்னு வச்சுக்கலாம். அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள், நன்மை செய்தவர்கள் எல்லாரும் மரித்து பரலோகத்துல இருந்தாங்கன்னா, இந்த சத்தம், அவருடைய சத்தம் கேட்கும் காலம் வரும்போது அவருடைய சத்தம் பரலோகத்துல கேட்குமா இல்ல பிரேத குழிக்குள்ள கேட்குமா? பிரேத குழி. அப்ப பிரேத குழிக்குள்ள கேட்டு ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், அப்ப எழுந்திருக்கணும், உயிர்த்தெழுதல் வரணும் அப்படின்னா முதல் விஷயம் மரிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஏற்கனவே பார்த்துட்டோம், செத்தாலே ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாது அப்படின்ட்டு பார்த்தாச்சு. இப்ப உயிர்த்தெழுறதுக்கு எழுந்திருக்கிறவர்களாகவும் அப்படின் போது உயிர்த்தெழுறதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தத்தை கேட்கணும். அந்த கேட்கும் காலம் வரும். அந்த சத்தம் எங்க கேட்கும்? பிரேத குழிக்குள்ள கேட்கும். அப்ப அவங்க எங்க இருக்கணும்? அந்த சத்தம் கேட்டு உயிர்த்தெழணும்னா பிரேத குழிக்குள்ள இருந்தா தான், அங்கதான் சத்தம் கேட்க போகுது. பரலோகத்துல ஆண்டவரோட அப்படியே நாங்க ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கோம், மரிச்ச உடனே பரலோகத்துக்கு போயிருப்போம்னா அது வந்து ஒரு கதை தான். சொல்ல போனா ஒரு கதை, கிறிஸ்தவத்துல சொல்லப்பட்ட ஒரு கதை. அப்ப வேத சத்தியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒண்ணு கடைசி நாட்கள்ல எழுந்திருப்பாங்க, கடைசி காலத்துல எழுந்திருப்பாங்கன்னு சொல்லியாச்சு. அப்ப கடைசி காலத்துல வெறும் கெட்டவங்க மட்டும் தான் எழுந்திருப்பாங்களா இல்ல நல்லவங்க மட்டும் தான் எழுந்திருப்பாங்கன்னா கிடையாது. ஒருவேளை நல்லவங்களாம் பரலோகத்துக்கு போயிட்டு கெட்டவங்க மட்டும் பிரேத குழியில இருப்பாங்களா? கிடையாது. அப்ப நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்க எங்கேயோ பரலோகத்திலயோ இல்ல நரகத்திலயோ மரிச்ச உடனே இல்ல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போன பிறகும் அங்க இல்ல. ஏன்னா டைம் ஃப்ரேம் அது எப்ப நடக்க போகுதுன்னா, நாட்களினுடைய முடிவுல கடைசி காலத்துல ஏதோ ஒரு காலம் வரும். அந்த காலத்துல பிரேத குழிக்குள்ள இருக்கிற எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சத்தத்தை கேட்பார்கள். அப்ப கேட்கணும் அப்படின்னா எங்க சத்தம் வருதோ அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க, அங்கதான் இருக்கிறாங்க. அதனாலதான் அந்த இடத்துல சத்தம் வருது. எங்கேயோ போய் வானத்திலேயோ பரலோகத்திலேயோ நரகத்திலேயோ எங்கேயோ சத்தம் கேட்கல. அப்ப பிரேத குழிகளுக்குள்ள சத்தம் கேட்கும் காலம் வரும். அப்ப அந்த சத்தம் கேட்ட பிறகு ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறார்களும் புறப்படுவார்கள். அப்போ விஷயங்க நம்ம என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வசனத்துல இருந்து மரித்தவர்கள் ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழணும் அப்படின்னா மரிக்கணும். மரித்த பிறகு அவங்க உயிர்த்தெழுற டைம் வரைக்கும் எங்கேயும் போயிட முடியாது. அது வந்து ஒரு நித்திரை மாதிரி, எவ்வளவு காலம்ன்றதே தெரியாம கூட அவங்க அப்படியேதான் இருப்பாங்க. ஏன்னா பிரேத குழியிலயோ இல்ல ஹேடிஸ்லயோ ஷியோல்லயோ சொல்லக்கூடிய அந்த அன்சீன்ல தான் இருக்க போறாங்க. அங்க எதுவுமே கிடையாது, விந்தை எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவோடைய சத்தம் கேட்கும் ஒரு காலம் வரும். அது எப்போ வரப்போது? கடைசி நாட்கள்ல வரும் இருக்கு. அப்ப அந்த கடைசி நாட்கள்ல அவருடைய சத்தம் பிரேத குழிக்குள்ள கேட்ட பிறகு நன்மை செய்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கவும், தீமை செய்தவர்கள் கேட்டவர்கள் வச்சுக்கலாம், ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களும் புறப்படுவார்கள். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு விஷயம் கரெக்டா தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, பவுலே சொல்லும் போது கூட தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க ஆசைனா, அந்த ரெண்டு வார்த்தைக்கும் நடுவில் இப்ப ஏறக்குறைய 2000 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 2000 வருஷமா பவுல் வந்து இந்த 2000 வருஷம் போனதே அவருக்கு தெரியாது. ஏன்னா அங்க வந்து டைமோ காலமோ விந்தை அறிவு செய்கை ஞானம் எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு அன்சீனான ஒரு இடம், நினைவே இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஆழ்ந்த நித்திரையில இருக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது. சோ அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில இருந்து அடுத்து அவருக்கு கான்சியஸ், மரிக்கும் போது மரிக்கிறாருன்னு தெரியுது, மரிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்தது அவருக்கு நினைவா என்ன நடக்க போகுது அப்படின்னா, பிரேத குழியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தம் கேட்கும். அந்த கேட்ட உடனே அவரு ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பாரு. சோ இததான் வந்து பவுல் புரிஞ்சு மரிக்கிறது அப்புறம் கர்த்தரோட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடைப்பட்ட காலம் வந்து வேதத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்ம இது எல்லாமே பார்க்காம, ஏன்னா எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்திருப்பாங்கன்னா அதுக்காக தான் கேட்டேன். நம்ம அப்ப பவுல் சொல்லும் போது இந்த ஆத்ம சரீரம் ஜென்ம சரீரம் விதைக்கப்படுது, கனவீனம் உள்ளதா விதைக்கப்படுது. எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்திருக்குது? ஆவிக்குரிய சரீரத்தோட தான் எழுந்திருக்குது. எங்கேயுமே ஒரு ஆவியா எழுந்துச்சு ஆவியா தனியா சுத்திக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கான்செப்ட் பைபிள்ல கொடுக்கப்படலை. அப்ப ஒரு சரீரம் இருக்கு, மரிக்கிறதுக்கு முன்னாடி ஜென்ம சரீரம் இருக்கு, மரித்த பிறகு எழுந்திருக்கும் போது ஆவிக்குரிய சரீரத்தோட எழுந்திருக்குது. அப்ப ஆவிக்குரிய சரீரத்தோட எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தம் கேட்கணும். அந்த சத்தம் எங்கே கேட்கும்? பிரேத குழிக்குள்ள. அப்ப அவங்க அது வரைக்கும் எங்க இருக்கிறாங்க? பிரேத குழியில தான் இருக்கிறாங்க. அதனாலதான் பவுல் வந்து சொல்றது. இந்த நேரத்துல கேட்கிறேன் பிரதர், இந்த நேரத்துல என்ன சத்தம் கேட்கும் பிரதர்?
அது வேதத்துல போடல சிஸ்டர். நிச்சயமா சரி. பிரேத குழிக்குள்ள, ஏன்னா அங்க விந்தை, அறிவு, ஞானம் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னா அது தேவனுடைய உயிர்த்தெழுதலின் சத்தம். அதுல என்ன சொல்ல போறாருன்னு வசனத்துல நமக்கு இல்ல, ஆனா நிச்சயமா சத்தம் கேட்கும். சிலர் அது எக்கால சத்தம் சொல்றாங்க, கடைசிய காலம் துணிக்கும் போது அப்படின்ட்டுன்னு கேக்குறாங்க. அதனால ஒருவேளை அது எக்கால சத்தமா இருக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஆனா அது என்ன சத்தம்ன்றது கேட்டுற அன்னைக்குதான் தெரியும். ஆனா பொதுவா வேதத்துல இருந்து கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது மரித்தோர் எழுந்திருப்பாங்கன்னு இருக்கு. அப்ப அந்த எக்காலம் வந்து பிரேத குழிக்குள்ள கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு ஒரு தாட் இருக்கு. ஆனா கன்ஃபார்மா அது கேட்டாதான் தெரியும். சரி. இப்ப இது வரைக்கும் நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. அப்ப மரித்தவர்கள் உடனே, பவுலே சொன்னது கூட மரித்து உடனே நான் பரலோகத்துக்கு போயிருவேன்னு சொல்லல, கிறிஸ்து உடனே கூட இருக்கிறதுக்கு மரித்து அடுத்த ஒரு கான்சியஸா பண்ணக்கூடிய சூழ்நிலை காரியம் என்னன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுந்திருக்கிறது. அப்ப இதுக்கு இடப்பட்ட காலத்தை வந்து அன்சீன்ல இருக்கிறது தான். அப்ப அதனால எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு மரித்தோம் அப்படின்னா உடனே நம்ம பரலோகத்துல அடுத்த செகண்ட் இருக்க போறது கிடையாது. நம்மளுடைய லாட் வர்ற வரைக்கும், உன்னுடைய விகிதம் வர்ற வரைக்கும் இருந்து நாட்களின் முடிவுல அந்த பிரேத குழியில சத்தம் கேட்கும் போது அப்பதான் எழுந்திருக்க போறாங்க அப்படின்னு பாக்குறோம். சோ இது போக இன்னொரு வசனமும் பார்த்திடலாம். இதனே அடிப்படையில ரோமர் 5:21. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஓகே, இப்ப இதுல என்ன பாக்குறோம்னா பாவத்தினால மரணம் அப்படின்றது வந்து முடிவு. ஏன்னா பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டுச்சு. அப்போ ஒரு இப்ப நம்ம பாக்குறதே வந்து மரணமும் உயிர்த்தெழுதலையும் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ மரணம் எங்க இருந்து வந்துச்சுன்னா அதனுடைய ஆரிஜின் பாவத்துல இருந்து வந்துச்சு. அப்போ பாவத்தினால மரணம் வந்துச்சு. அந்த மரணம்ன்றத எண்ட் பாயிண்ட். ஒரு மனிதனுக்கு வந்து மரணம்ன்றது முடிவு, அதுக்கு மேல எதுவுமே கிடையாது, ஒண்ணுமே இல்லாம போயிருது, மரணம்ன்றது முடிஞ்சிருது. இப்ப 6000 வருஷத்துக்கு முன்னாடி மறிச்சவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சு போச்சுக்கா. இன்னைக்கு மறிச்சாலும் ஒண்ணுமே இல்லை, அதோட முடிவு. ஏன்னா உயிர்த்தெழுதல்ன்ற ஒரு தாட்டே அப்ப கொடுக்கப்படலை. மரணம்ன்றது முடிவா இருந்துச்சு, ஆண்டு கொண்டுச்சு. எப்படி ஆண்டு கொண்டுச்சுன்னா பாவம் வந்து மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அப்ப அதே போல அதே மாதிரி கிருபையானது, கிருபை வந்து என்ன பண்ணுச்சுன்னா அந்த முடிவுல இருந்து, மரணம்ன்ற முடிவுக்கு போயிருச்சு, அந்த முடிவுல இருந்து நம்மளை விடுதலை ஆக்கி ஒரு உயிர்த்தெழுதலின் மூலமாக நித்திய ஜீவனுக்கு கொடுக்கறதுக்கு எது வந்துச்சுன்னா கிருபை. அப்போ ஃபர்ஸ்ட் பாவம் வந்து மரணத்தை கொடுத்து முற்றுப்புள்ளி வச்சிருச்சு, முடிஞ்சிருச்சு, எல்லாமே ஓவர் அப்படின்ற மாதிரி. ஆனா கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா நீதினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டுச்சு. அப்ப நித்திய ஜீவன்றது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா மரணத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது நித்திய ஜீவன். ஏன்னா மரணம்ன்றது முற்றுப்புள்ளி முடிஞ்சிருது. அது எதனால வந்துச்சு? பாவத்தினால வந்துச்சு. அப்ப நித்திய ஜீவன்றது வந்து எங்க ஆரம்பிக்குதுன்னா உயிர்த்தெழுதல் ஆரம்பிக்குது. உயிர்த்தெழுதலுக்கு அடிப்படையில் என்ன வேணும்னு பார்த்தோம்? மறிச்சிருக்கணும். அப்ப மறித்து அதற்கு அப்புறமா தான் வந்து நித்திய ஜீவன்றது உயிர்த்தெழுதல்ல தான் நடக்க போகுது. அது எப்படி நடக்க போகுது? கிருபையினால. முதல் பாவம் எப்படி இது மரணம் எப்படி வந்துச்சு அப்படின்னா பாவத்தினால வந்துச்சு. இப்ப நித்திய ஜீவன் எப்படி வருது அப்படின்னா கிருபையினால வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதனால பாவத்தின் விளைவு தான் மரணம், கிருபையின் விளைவு என்ன இருக்கு? நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவன் எங்க ஆரம்பிக்குது? எங்க மரணமாயி முடிஞ்சிருச்சோ அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்ல இருந்துதான் நித்திய ஜீவன்ற உயிர்த்தெழுதல்ல ஆரம்பிக்குது. பார்க்கணும். புரியுதுல சிஸ்டர்? புரியுது. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா இந்த இதுல? பவுல் இம்மிடியேட்டா மரித்தாரா அப்படின்னு பாக்குறதுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல அடுத்த இது போலாமா? இன்னும் 15 minutes போலாமா? அடுத்தது போலாம். ஓகே. அடுத்தது இப்ப நம்ம ஏற்கனவே வந்து மரணத்தை குறித்து பார்க்கும்போது மேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்துட்டோம், மனிதனுடைய பார்வையில பார்த்துட்டோம். விசுவாசிகளின் பார்வை அப்படின்னு சொல்லும் போது பவுலினுடைய காரியங்கள்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துட்டோம். பவுல் மரிச்சா உடனே இப்ப பரலோகத்துக்கு போயிட்டேன்றாரா, என்ன சொல்றாருன்னு இதெல்லாம் பார்த்தோம். இப்போ தேவனுடைய பார்வையில ஏன்னா
வேதாகமத்துல வந்து பிலீவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், விசுவாசிகளுடைய பார்வையும் போட்டிருக்கு. அதே மாதிரி ஆண்டவருடைய பார்வையில இருந்தும் நம்ம பார்க்கலாம் வேதத்துல இருந்து. ஸோ அவருடைய பார்வையில மரணம் எப்படி ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து கெட்டதுன்னு இருக்கு, நல்லதாகவும் பார்க்கணும். நல்லதுன்றது நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம், ரொம்ப சில காரியங்கள் இருக்கு. கெட்டது அப்படின்றதுல வந்து ஏன் தேவன் வந்து மரணத்தை கெட்டதா பார்க்கிறார் அப்படின்னா, பாவம் வந்து மரணத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பாவம் செஞ்சா மரணம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மரணம் வந்து தானா வரல, அது பாவத்தினோடு இணைக்கப்பட்டு அது வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம 2-3 வசனங்கள் பார்த்துடலாம். ஏற்கனவே நம்ம படிச்ச வசனங்கள் தான் நிறைய இருக்கும். ஆதியாகமத்துல 2வது அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்போ ஃபர்ஸ்ட் டெத்தை பத்தி வர்ற கட்டளை, அதாவது அவரு அதனுடைய கான்சிக்வன்ஸ் சொல்றது வந்து, இதை நீ புசிக்க வேண்டாம், அப்படி நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய், மரணத்திற்குள்ளாய் போவாய், அழிவுக்குள்ளாய் போவாய் அப்படின்னு சொல்லிட்டு மரணத்தை வந்து அந்த கீழ்ப்படியாமையின் பாவம், அப்ப அந்த பாவத்தோட லிங்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது இதெல்லாமே வந்து ஏன் வந்து மரணம் தேவனுடைய பார்வையில கெட்டதுன்னா, தேவன் பாவத்தை வெறுக்கிறார். அப்ப அந்த பாவத்திற்கு எது சம்பந்தப்பட்டிருக்குன்னா மரணம் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால தேவன் மரணத்தை வெறுக்கிறாரு. அதுல அடுத்த வசனம் வந்து ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னும் போது, மரணம் எதோட சம்பந்தப்பட்டிருக்கு? பாவத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. அதனுடைய சம்பளம் தான் மரணம். கிருபாவரமும் வந்து நித்திய ஜீவன், இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபாவரமும் நித்திய ஜீவன் பாக்குறோம். ஸோ அதே மாதிரி எசேக்கியேல் 18:4 வந்து பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். இதுவும் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்திருக்கோம். இப்போ பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும்னா எத்தனை ஆத்துமாக்கள் பாவம் செஞ்சிருக்கு? எல்லா ஆத்மாவும். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அப்படின்னு வருது. ஃபார் ஆல் ஹாவ் சின்ட். அப்ப எத்தனை பேர் பாவம் செஞ்சிருக்கோம் அவங்க அப்படின்னா, எல்லாருமே பாவம் செஞ்சிருக்காங்க. அப்போ எல்லாருமே மரணத்திற்குள்ளாக போகக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. அதனால தேவனுக்கு வந்து மரணம் வந்து கெட்டதா தெரியுது. ஏன்னா அது வந்து பாவத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. 2வது, பாவம் மரணம்ன்றது வந்து ஒரு துக்கமான ஒரு விஷயம். ஸோ துக்கமான விஷயத்துல வந்து முதல் விஷயம், லாசர் ஈவினிங் கூட பிரதர் பேசிட்டு இருந்தாரு, லாசர் வந்து மரித்திருக்கும் போது இயேசு கிறிஸ்து வந்து கண்ணீர் விட்டார் அப்படின்ட்டு இருக்கு. ஏன்னா அந்த மரணம்ன்றது வந்து ஒரு துக்ககரமான ஒரு விஷயம். ஏன்னா தேவன் வந்து அப்படி படைக்கல மனிதனை. அது வந்து பாவத்தினுடைய ஒரு விளைவு. ஒவ்வொரு மனிதனும் மரிக்கும் போது அது பாவத்தினுடைய ஒரு விளைவா பாக்குறதுனால தேவன் கண்ணீர் விடுறாருன்னு இருக்கு, இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டாரு. இன்னொரு ஒரு விஷயத்துல மத்தேயு இது பார்த்திருக்கோம். மத்தேயு 26:38-39 2 வசனம் படிங்க. மத்தேயு 26:38-39. அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இப்ப இங்க பார்த்தோம்னா, என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அப்போ மரணத்திற்கு அதுக்கேத்த ஒரு துக்கப்படுறாரு இயேசு கிறிஸ்து. அப்போ மரணம் வந்து ஒரு துக்ககரமான ஒரு விஷயமா இயேசு கிறிஸ்துவே பாக்குறாரு. அதனாலதான் போயிட்டு, ஐயோ இந்த மரணம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு சொல்லிட்டு முகம் குப்புற விழுந்து, இந்த பாத்திரம்னா என்ன அர்த்தம்? இந்த பர்பஸ், இந்த மரணத்திற்காக வந்திருக்காரு, அதுக்காக வியாகுலப்படுறாரு, துக்கத்தோடு இருக்கிறாரு. அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு பாத்திரம், மறிக்கக்கூடிய அந்த பாத்திரம் வந்து என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், இருந்தாலும் இதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மரணம்ன்றது வந்து தேவனுடைய பார்வையில ஒரு துக்ககரமான ஒரு செயலாதான் இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா, மரணம் அப்படின்றது வந்து தேவனுடைய சத்துரு. வசனத்தின் அடிப்படையில
பார்த்தோம் அப்படின்னா நிறைய வசனங்கள் இருக்கு. 1 கொரிந்தியர் 15 இந்த உயிர்த்தெழுந்த டாபிக்லயே பார்க்கும்போது 26 வசனத்துல வந்து பரிகரிக்கப்பட கடைசி சத்ரு மரணம். அப்ப கடைசி எனிமி, அழிக்க போற கடைசி எனிமி எது அப்படின்னா மரணம். அதுக்கப்புறம் மரணமே உன் கூர் எங்கே அப்படின்லாம் அது வரும் ஆக்சுவலா. ஸோ அப்போ மரணம்ன்றது தான் தேவனுடைய எனிமிலேயே கடைசி அழிக்கப்பட போற எனிமி. அப்போ சத்ரு. அப்போ மரணம்ன்றது வந்து தேவனுக்கு சத்ருவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பாவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால அது வந்து தேவனோட சத்ருவா இருக்கு. ரெண்டாவது வந்து தேவன் வந்து மரணத்துல என்ன ஆகுது அப்படின்னா அழிவிற்குள்ளாய் போகுது. எல்லாமே வந்து அழிவுக்குள்ள போறதுதான் மரணம். நீ வந்து மரணத்தில் மரிப்பாய் அப்படின்றாரு. அப்ப அழிவுக்குள்ளாய் போவாய் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன் அப்ப தேவன் அதுக்கு அழிவுக்குள்ள போறதுக்கு ஏன் துக்கம் கொண்டாடுற அப்படின்னா எல்லாமே தேவனால் தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதுல ஒரு 3 வசனம் இருக்கு. இது மட்டும் பார்த்துட்டு நீங்க முடிச்சிடலாம். சோ முதல் வசனம் 1 கொரிந்தியர்ல 8வது அதிகாரம் 6வது வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஓகே, இப்ப இதுல பார்த்தோம்னா 2 வார்த்தைகள் இருக்கு. ஒண்ணு பிதாவாகிய ஒரே தேவன், இன்னொன்னு வந்து இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர். அப்ப 2 பேரை இங்க காட்டுது பைபிள்ல. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே அப்படின்னும் போது சகலமும் உண்டாயிருக்கிறது. அப்போ சகலமும் அப்படின்னும் போது அதுல எல்லாமே அடங்கிருது. கரெக்டா? ஆமா. அப்போ எல்லாமே யாரால உண்டாயிருக்கிறது? பிதாவால. பிதாவ. அப்போ பிதாவாலதான் எல்லாமே உண்டாக்கப்பட்டிருக்கு. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே அப்படின்னும் போது பிதாவாகிய அந்த தேவனாலே சகலமும் உண்டாயிருக்கிறது. யாருக்கென்று? அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன போட்டிருக்கு? இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அப்போ உண்டாக்குனது யாரு? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவனாலே சகலமும் உண்டாயிருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அப்படின்ட்டு இருக்கு. அடுத்த ஒரு வசனம் பார்த்துடலாம். கொலோசையர்ல 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. இதுல வந்து மொத்தமாவே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லிட்டு இருக்குது. அப்ப ஏனென்றால் அவருக்குள் அப்படின்னும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. எதெல்லாம் அந்த சகலமும் அப்படின்னும் போது அடுத்த இதுல பிரேக் ஆஃப் டீட்டெயில் வருது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும், அது போக சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும், அப்ப எல்லாமே சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. கரெக்டா? இப்போ ஒரு கேள்வி, பிசாசு வந்து சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு காரியமா இல்லாட்டி பிசாசு சிருஷ்டியா இல்ல எப்படி? ஏஞ்சல்ஸ் அவரை கிரியேட் பண்ணாருல்ல, லூசிபர் ஃபர்ஸ்ட் கிரியேஷன் தானே? இல்ல, தேவனை தவிர மீது எல்லாமே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது தானே, பூமியும் அதன் நிறைவும் எல்லாமே. அப்ப இந்த வசனத்துல வந்து பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும், அப்போ எல்லாமே டோட்டலா கவர் ஆயிருது. தள்ளப்பட்ட தூதர்கள், சாத்தான், அதெல்லாம் இன்னொரு நாள் டாபிக் போலாம். பட் சின்ன ஒரு தாட் ப்ராசஸ்க்காக சொல்றேன். சோ அப்ப எல்லாமே அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு
அப்படின்றது புரியுது. அப்போ ஒண்ணு கூட சும்மா எதுவுமே இல்லை, எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்ட பொருள் தான். எல்லாமே பிதாவாகிய தேவனால் இயேசு கிறிஸ்துவுக்கென்று அவர் மூலமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை பார்த்துடலாம். ரோமர் 11:36. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஓகே, இதுல சகலமும் அவராலும் இருக்குல்ல, அதுல வந்து ஃபார் ஹிம், அடுத்தது த்ரூ ஹிம், அடுத்தது டு ஹிம் அப்படின்றது. இப்ப இந்த 3 வசனத்துல இருந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதை ஒரு ஆர்டர் பண்ணி பார்த்தோம்னா, பிதாவாகிய தேவனால் சகலமும் உண்டாயிருக்கிறது. அப்ப உண்டாக்கப்பட்ட எல்லாமே, காணக்கூடியது, முடியாதது, பரலோகத்தில் உள்ளது, பூமியில் உள்ளது, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், எதா இருக்கட்டும், எல்லாமே சகலமும் யாரால உண்டாயிருக்கு? பிதாவாகிய தேவனால் உண்டாயிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அது உண்டாயிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அது உண்டாயிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு உண்டாக்கப்பட்டிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று உண்டாக்கப்பட்டிருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அப்ப சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பொருள் எதுவா இருக்கட்டும், எல்லாமே நம்ம காணக்கூடியதா இருக்கட்டும், காணக்கூடாததா இருக்கட்டும், எல்லாமே யாருக்காக அப்படின்னா நமக்காக கிடையாது. வசனம் தெளிவா சொல்லுது, சிருஷ்டித்தது பிதாவாகிய தேவன். யாருக்காக, யாருக்குள்ள, யாருக்கென்று இது சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருக்குள்ளாக, அவருக்கென்று, அவரை கொண்டு, கிறிஸ்துவுக்காகவே இது எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இவ்வளவு ப்ராப்பர்ட்டி, ஒரு நம்ம கிட்ட ஒரே ஒரு செயின் இருக்கு, அந்த செயின் தொலைஞ்சு போச்சுன்னா, ஒரு கோல்டு செயினோ இல்ல ஏதாவது ஒரு செயின் இருக்கட்டும், அந்த செயின் தொலைஞ்சு போச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஐயோ, நான் இத்தனை நாள் வச்சிருந்த பொருள் எனக்கு போயிருச்சே அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது இது எல்லாமே பிதாவாகிய தேவனால் குமாரனை கொண்டு, குமாரனுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட அவ்வளவுமே, பார்க்கறது, காண முடியாத துரைத்தனங்கள், சிங்காசனங்கள், அதிகாரங்கள் எல்லாமே. அப்படி இருக்கும்போது மரணம் என்பது ஒரு அழிவு, அழிவுக்குள்ள போகுது. மரணம் என்பது தேவனுக்கு விரோதமான சத்ருவா இருக்கு. மரணம் என்பது பாவத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மரணத்தின் விளைவுனால, கீழ்ப்படியாமைன்னு போனனால இந்த மரணம் வந்தது. இந்த மரணத்தின் விளைவாக தேவன் அவருடையதை இழக்கும் சூழ்நிலைக்கு வருது. அப்ப அது தேவனுக்கு மிகுந்த துக்கத்தை கொடுக்கக்கூடியது மரணம்ன்றது. ஏன் அப்படின்னா, எந்த பொருளுமே நம்மளது கிடையாது. சிருஷ்டிக்கப்பட்ட எந்த பொருளா இருக்கட்டும், உலகத்துல பாக்குற எல்லாமே சிருஷ்டி தான், இன்க்ளூடிங் நம்ம நிக்கிற வானமும், இந்த பூமியும், வானம் எல்லாமே பாக்குறது எல்லாமே. அது மட்டும் இல்ல, காணக்கூடாத, பார்க்கவே முடியாத பரலோகத்துல இருக்க காரியங்கள் எல்லாமே தேவனுடையது. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அதை இழப்பது அப்படின்றது வந்து, அது அழிவுக்குள்ள போகுது அப்படின்றது வந்து தேவனுக்கு வந்து ஒரு கெட்ட விஷயமா இருக்கு. அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தேவனுக்கு வந்து மரணம் அப்படின்றது வந்து ஒரு கெட்ட விஷயமா இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து இதை தேவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நல்லது அப்படின்னு எப்படி பாக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். இதுல வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேள்விகள் இருந்தா நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு முடிக்கலாம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா, இல்ல க்ளோஸ் பண்ணலாமா? யாருக்கும் எதுவும் கேள்விகள் இல்லையா? கேக்குதா? கேக்குது. No doubts. ஓகே ஓகே, இன்னும் வேற எந்த டவுட்ஸ் இல்லை. ஓகே ரைட், அப்ப நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். விமலா, நீ ப்ரேயர் பண்றியா? நீ ப்ரேயர். மகா கிருபை மிரக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய சத்தியத்தை கூட ஆண்டவரே நாங்கள் கேட்பதற்கு எங்களுக்கு ஆண்டவரே நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியத்துல ஆண்டவரே எத்தனையோ விஷயங்களை எங்களுக்கு நீங்க புரிய வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த பெரிதான சிலாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு இம்மட்டும் கொடுத்திருக்கிற ஞானத்துக்காக நன்றி ஆண்டவரே. இறந்த உடனே நாங்கள் பரலோகத்துக்கு போறது, நரகத்துக்கு போறது, அந்த மாதிரி இதுல இந்த கான்செப்ட்ல இருந்ததுல நீங்க ஆண்டவரே இடைப்பட்ட அந்த ஆண்டவரே பாதாளம், அந்த அன்சீன் இடத்துக்கு நீங்க எங்களை வைக்கிறீங்கிறத நாங்கள் உணர்வதற்கு, எங்களுக்கு அந்த புரிந்து கொள்வதற்கு நீங்க கொடுத்திருக்கிற தருணத்துக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தின் பாடுகள் ஆண்டவரே எங்களை நெருக்காதபடிக்கு ஆண்டவரே
மீது நாங்கள் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து இன்னும் தொடர்ந்து ஓடுவதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே மிகப்பெரிதான சிலாக்கியத்துக்காகவும் நன்றி ஆண்டவரே. மெத்துதிக்கிற மெத்துதிக்கிற ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு இருப்பதும் ஆண்டவரே, இறப்பதுமே கூட ஆண்டவரே, எதுவா இருந்தாலும் உமது சித்தத்திற்கு உட்பட்டு இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே சகலமும் ஆண்டவரே உமக்காகவும் உமக்கென்றும் ஆண்டவரே சிருஷ்டிக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. மெத்துதிக்கிறோம் ஆண்டவரே, மெத்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நாங்கள் உயிரோடு இருப்பதும் ஆண்டவரே, இந்த சரீரத்துல இந்த உலகத்துல நாங்கள் இருப்பதும் ஆண்டவரே உமது நாமத்தின் காரணத்துக்காக நீங்க வச்சிருக்கிறீங்கிறத நாங்கள் உணர்வதற்கு உதவி செஞ்சதுக்காக நன்றி ஆண்டவரே. மெத்துதிக்கிற மெத்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மரித்தாலும் ஆண்டவரே உமக்காக தான் ஆண்டவரே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம்ங்கிற வசனத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு புரிய வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. மெத்துதிக்கிற மெத்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இன்னும் மேன்மேலும் ஆண்டவரே உமது வசனத்தை நாங்கள் இன்னும் ஆழமாய் ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு நல்ல தேவ ஞானத்தை இந்த கொடுத்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். Thank you. Praise the Lord. Thank you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you.